அனைவருக்கும் வணக்கம். குட் ஈவினிங், குட் ஈவினிங் நிவிதா. ஓகே, ஃபைன். ஸோ கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஜாயின் ஆயிட்டு இருக்காங்க இல்லையா? ஜாயின் ஆகிக்கிட்டே இருக்கட்டும். நான் அதுக்கு முன்னாடி ஒரு சிச்சுவேஷன் கொஸ்டின் கேட்கலாமா? ஒரு சூழ்நிலை வச்சு ஒரு கேள்வி கேட்கறேன். ஓகேவா? ஃபைன். கேட்கலாமா? என்ன சூழ்நிலைன்னா ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். இப்போ இங்க இருக்கிற எல்லாரும் வந்து ஒரு அரசு அதிகாரி ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப இங்க இருக்கிற எல்லாருமே ஒரு அரசு அதிகாரியா ஆயாச்சு. சரிங்களா? இப்போ நீங்க ஒரு அரசு அதிகாரியா ஒரு ஆபீஸ்க்கு போயிட்டீங்க. போயிட்டதுக்கு அப்புறம் உங்களோட சக ஊழியர்களா இருக்கட்டும், சக அதிகாரிகள், உங்களோட அலுவலர்கள், ஆபீஸ்ல வேலை பார்க்கறவங்க, இவங்களா இருக்கட்டும். இல்ல நம்ம வந்து மக்கள் பணி தொடர்பா இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். நிறைய சாமானிய மக்களை வந்து சந்திக்கிற மாதிரி இருக்கும். நிறைய மக்கள்லாம் நம்ம வந்து பார்ப்போம். இப்ப அந்த மாதிரி நிறைய மக்கள்லாம் பார்க்கும்போது, இல்ல நம்ம வந்து ஒரு சாமானியர்களை பார்க்கும் பொழுதும் சரி, இல்ல நம்ம சக அலுவலர்கள்லாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, ஜாயின் பண்ணவங்க அப்படின்னா, நீங்க அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் என்னமா சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவீங்க? ஒரு அரசு அதிகாரியா தமிழ்நாட்டுல நியமனம் ஆயாச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்டா கட்டாயமா எல்லா அரசு அதிகாரிகளுமே சொல்லணும் அப்படிங்கிற ஒரு ரூல்லே வச்சுக்கலாம், ஒரு விதினே வச்சுக்கலாம். என்னவா இருக்கும் அது? ஜஸ்ட் ஆன்சர் பண்ணுங்களேன். எஸ், நம்ம வந்து ஒருத்தவங்களை மீட் பண்றப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லயே என்ன சொல்லுவோம்? ஒரு அரசு அதிகாரிய, நம்மளோட வேலை பாக்குறவங்க, இல்ல நம்ம மீட் பண்ற பொதுமக்கள் எடுத்தோன்னா என்னமா சொல்லுவோம்? நீங்க எல்லாம் இப்போ ஒரு அரசு அதிகாரிகளா ஆன்சர் பண்ணலாம், சாட்ல சொல்லலாம், வாய்ஸ்ல கூட சொல்லணும்னு இல்ல, சும்மா சாட்ல சொல்லலாம். சொல்லாமா? சூப்பர். உங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படும். அது வந்து டிஃபால்ட்டா எல்லாமே உள்ளது. அந்த உங்கள் கோரிக்கை வாங்குறதுக்கு முன்னாடி செல்ஃப் இன்ட்ரோ, சூப்பர், வெரி குட். செல்ஃப் இன்ட்ரோ அதுக்கெல்லாம் முன்னாடி உங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படும்ங்கிறது வந்து டிஃபால்ட்டா வாங்க, கண்டிப்பா நிறைவேற்றிரும், போயிட்டு வாங்க. அது வந்து பரவாயில்ல, சூப்பர். கபில், இப்போ வந்து அடுத்து செல்ஃப் இன்ட்ரோ சொல்லியிருக்காங்க. செல்ஃப் இன்ட்ரோ சொல்லலாம், கொடுக்கலாம். நான் இந்த அதிகாரின்னு தெரிஞ்சுதான் பார்க்க வருவாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோட என்ன சொல்லுவோம்? அத முதல்ல இன்னைக்கு வந்து நம்ம பழகிக்கிறோம். என்ன சொல்லுவோம்? எஸ், இவ்வளவு பேர் இருக்கீங்க இல்ல, ஆன்சர் பண்ணலாமே, நிறைய பேர் இருக்கீங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கீங்க, நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் ஆன்சர் பண்ணலாம். என்ன சொல்லுவோம்? அவங்கள பத்தி கேட்கணும், அவங்களுக்கு என்னன்னு கேட்கணும். இது எல்லாத்தையும் விட சிம்பிளா ஒரு ஆன்சர் சொல்லிட்டா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒருத்தவங்கள பாக்குறோம், சூப்பர், வெரி குட், குட் மார்னிங் அண்ட் குட் ஆஃப்டர்நூன். தமிழ்நாட்டுல ஒர்க் பண்றோம் அப்படிங்கிறதுனால வணக்கம் சொல்லணும். கரெக்டா? கிரீட்டிங்ஸ், வணக்கம் சொல்லணும். முதல்ல எடுத்தோட வணக்கம் சொல்லணும். சோ இப்ப அத சொல்லாமா? அனைவருக்கும் வணக்கம். இப்ப சொல்லுங்க, வணக்கம், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங், குட் மார்னிங். இதெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டுல வேலை பார்க்கும் போது கண்டிப்பா தமிழ்ல வணக்கம் சொல்லணும் இல்லையா? வணக்கம் சொல்லலாமா? அனைவருக்கும் வணக்கம். வணக்கம், சூப்பர் வினிதா, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நம்ம தமிழ்நாட்டுல ஒரு சூப்பர், வெரி குட், தேங்க்யூ, வணக்கம், வணக்கம் சொல்லணும் இல்லையா? அதாவது இத ஒரு சினாரியோவா வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரிதான் டிஎன்பிசில என்னன்னா, சிம்பிளான ஒரு கேள்விதான் கேட்டோம். அனைவருக்கும் வணக்கமா, சூப்பர். விஜயலட்சுமி, சரிதா, நவீன்குமார், எல்லாருக்கும் வணக்கம். சோ இந்த மாதிரிதான் டிஎன்பிசில என்ன பண்றாங்கன்னா, ஒரு கேள்வி கேட்டுறாங்க. கேள்வி கேட்டோன்னே நமக்கு சிம்பிளாவும் அதுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். ஆனா நம்ம மைண்ட் என்ன தெரியுமா சொல்லும்? சேச்சே, இந்த மாதிரி டிஎன்பிசில கேட்க மாட்டானே, கண்டிப்பா குழப்பிருப்பா ஏதாச்சும். அதனால என்ன பண்றோம்? யோசிச்சு கரெக்டா ஆன்சர் பண்றோம்னு தப்பா சூஸ் பண்ணிடுவோம். ஆமாவா இல்லையா? ரொம்ப டீப்பா யோசிக்கிறது. ஜஸ்ட் என்னன்னா, நம்ம கூட வேலை பார்க்கிற ஒருத்தவங்க புதுசா ஒரு மனிதர்களை சந்திக்கிறோம், நம்ம ஆபீஸ்ல பார்க்க வராங்க அப்படின்னா என்ன சொல்லுவோம்? ஃபர்ஸ்ட் வணக்கம் சொல்லணும். அது பேசிக் நீடு, பேசிக் ரூலுமே அதுதான். வணக்கம் அப்படிங்கிறது டிஎன்பிசி, தமிழ்நாடு கவர்மெண்ட்ல, போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல, எதுல இருந்தாலும் தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே வணக்கம் வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஃபேமஸான இது வேற. வணக்கம் சார் அப்படின்னு சொல்றது இல்லையா?
சோ அதுதான் வணக்கம் சொல்லுவோம். இதே மாதிரியே தான் டிஎன்பிசிலயும் கேட்கக்கூடிய கேள்விக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஓவர் திங்கிங் பண்ணிடுறோம். அந்த மாதிரி திங்க் பண்ணி நிறைய தப்பாலாம் ஆன்சர் பண்ணிருப்போம். அந்த மாதிரி யாருக்காவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? இல்ல பிகினரா இல்லாம ஏற்கனவே நான் எழுதி பார்த்திருக்கேன், இந்த மாதிரி நானும் வந்து இப்படி இருக்காது அப்படின்னு சொல்லி நானா வந்து ஆன்சர் பண்ணி தப்பாலாம் போயிருக்கு அப்படின்னு இருக்கிறவங்க இருக்கீங்களா? இருக்கீங்களா? இப்படி இருக்காதோ அப்படின்னு சொல்லி வந்து யோசிச்சு மாத்தி போட்டு அப்புறம் ஆன்சர் கீ வந்து பார்க்கும்போது நம்ம கரெக்டா தானே யோசிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்ற மாதிரி பாத்திருக்கீங்களா? யாரும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கீங்களா? மோஸ்ட் ஆஃப் யாராவது வந்து நம்ம இதுல ஏற்கனவே எழுதினவங்களா இருந்தா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நம்ம சும்மா சாதாரணமா கேட்ட கேள்வி ஆப்ஸ் கொஸ்டினுமே இல்லையே என்ன போட்டோன்னா நமக்கு ஆன்சர் வந்துருச்சு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கிட்டே சொல்லியிருக்காங்கம்மா, போட்டோன்னே எனக்கு ஆன்சர் வந்துருச்சு, அதனால நான் பயந்துட்டு இல்ல இல்ல இருக்காதோ நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் சால்வ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு டைம் எடுத்து சால்வ் பண்ணி நிறைய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றவங்களா. சோ அந்த மாதிரி ரொம்ப யோசிக்கவும் வேணாம், சிம்பிளா படிக்கலாம், ஃப்ரீயா ப்ரெஷர் இல்லாம படிக்கலாம். சரிங்களா? சோ இன்னைக்கு டாபிக் வந்து ஆல்ரெடி சேனல்ல ஸ்டேட்டஸ்ல இல்ல திரும்ப திரும்ப உங்களுக்கே அமைச்சு மனப்பாடமா தெரிஞ்சிருக்கும். பொது தமிழுக்கு எப்படி வந்து படிக்க போறோம், பொது தமிழ்ல தினமும் என்ன படிக்க போறோம், எங்கேருந்து ஆரம்பிக்க போறோம் அப்படிங்கிற பிளான் தான் இன்னைக்கு நம்ம பண்ண போறோம் இல்லையா? இப்போ நீங்க எனக்கு சொல்லுங்க, எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்? என்ன ஐடியா இருக்கு? பொது தமிழ்ல எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்னு ஐடியா இருக்கா? இல்ல ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்களா? எதுவும் ஐடியா இருக்கா? பொது தமிழ் இப்படி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு எதுவும் ஐடியா இருக்கா? நான் இந்த கிளாஸோட எண்ட்ல வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டடி பிளான் வந்து நான் கண்டிப்பா ப்ரொவைட் பண்றேன்மா. கண்டிப்பா வந்து நான் உங்களுக்கு பொது தமிழுக்கு கிட்டத்தட்ட வந்து நம்ம வீக்கா, அதாவது டே 1ல இருந்து டே 7 வரைக்கும் ஒரு வீக் அப்படி இருக்கு அப்படின்னா சூப்பர். ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல்லா ஸ்கூல் புக்ஸ் ஃபுல்லா முடிச்சிடணும். அடுத்து இலக்கணம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். சரி ஓகே சூப்பர். இந்த மாதிரி ஐடியாலாம் இருக்கு இல்லையா? நான் இந்த கிளாஸ் முடியும் போது உங்களுக்கு வந்து இது முடியும் போது இல்ல, நான் இந்த கிளாஸ்லயே நம்ம அதை தான் பார்க்க போறோம். என்னன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 9 வீக்ஸுக்கு வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு 9 வீக்ஸுக்கு டே 1 to டே 7 ஒரு வீக்ல 7 நாள் இருக்கு இல்லையா? 7 நாள் என்னெல்லாம் படிக்கணும், என்ன பண்ணணும், அது மாதிரி 9 வாரத்துக்கு நம்ம அந்த தமிழ் சிலபஸ மொத்தமா எப்படி முடிக்கலாம், அங்கிட்ட ஒரு 3 வீக்ஸுக்கு வந்து நம்ம எப்படி ரிவிஷன் பண்ணலாம், அததான் வந்து இந்த கிளாஸ்ல மொத்தமா ஸ்டடி பிளானாவே பாக்குறோம். சரிங்களா? அந்த ஸ்டடி பிளான் உங்களுக்கு நான் லிங்க் கொடுத்துறேன், அதுல நீங்க போய் டவுன்லோடும் பண்ணிக்கலாம். சரியா? அதுதான் இதுல பார்க்க போறோம். சோ இந்த ஸ்டடி பிளான் போறதுக்கு முன்னாடி அதுதான் நீங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்கன்னு கேட்டேன் இல்லையா? ஃபர்ஸ்ட் இலக்கணம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்து வந்து நம்ம புக் எல்லாத்தையும் வந்து புக் வைஸா அப்படியே முடிச்சுட்டே வரணும் அப்படின்னு பொதுவா எல்லாருமே பொது தமிழ் படிக்க ஆரம்பிக்கும் போது எல்லாருமே பண்றது என்னன்னா புக் வைஸா போவோம். 6th முடிப்போம், 7th முடிப்போம், 8th முடிப்போம் அப்படின்னு சொல்லி. சோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ண கூடாது, இத வந்து நீங்க செய்யாதீங்க அப்படின்னு நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல புக் வைஸ் போவோம் அப்படின்னு நினைக்கிறது. டோட்டல் தமிழ் சிலபஸ்க்குமே பாரதி ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? டோட்டல் சிலபஸ்க்குமே முழு பாடத்துக்கும் பொது தமிழ் எடுத்துக்கிட்டோம்னா புக் வைஸ் போலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா புக் வைஸ் வந்து போக கூடாதுமா. சிலபஸ்ல கொடுத்திருக்கிற விஷயங்களுக்கு 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறோம், 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறோம், அடுத்து 8th படிக்கிறேன், 9th படிக்கிறேன் அப்படின்னு போக கூடாது. அது ஒரு கரெக்டான ட்ராக்ல உங்களை ப்ரிப்பரேஷன்ல செட் பண்ணாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு சிலபஸ் எப்படி கொடுத்திருக்காங்க, இலக்கணம்னு கொடுத்திருப்பாங்க, சொல்லகராதின்னு கொடுத்திருக்காங்க, எழுதும் திறன்னு கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்திருக்கும் போது நீங்க 6th படிக்கும் போது இலக்கணத்துல இருக்கிற ஃபர்ஸ்ட் டாபிக்கை நீங்க படிக்க மாட்டீங்க. 6th ஸ்டாண்டர்ட் புக்ல ஸ்கூல் குழந்தைங்களுக்கு எப்படி கொடுத்திருப்பாங்க, 6th ஒரு இயல் இருக்கும், அடுத்து வந்து ஒரு உரைநடை இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு மனப்பாட பகுதி இருக்கும், அதோட புக் பேக் கொஸ்டின் இருக்கும், அதுக்கப்புறம் தான் வந்து இலக்கணம் இருக்கும், அதுக்கப்புறம் சில பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ நம்ம 6வது புக்கு, 7வது புக்கு, 8வது புக்குன்னு முடிச்சுட்டு வரும்போது நம்ம 10வது புக் வரைக்கும் முடிச்சதுக்கு அப்புறமா ஓவராலா ரிவிஷன் பண்றதுக்கு ஒரு டைம் தேவை இல்லையா? அப்போ ரிவிஷன் பண்ணும்போது சிலபஸ்ல உள்ள டாபிக்கை ரிவைஸ் பண்ணும்போதுதான் நமக்கு இஃபெக்டிவா இருக்கும். ஆனா நம்ம புக் வைஸ் போயிருக்கனால சிலபஸ்ல இருக்கிற டாபிக் எதை மிச்சம் வச்சோம்,
எதுல நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும், இதுல இந்த டெஸ்ட தனியா எழுதி பார்க்கலாமா அப்படின்னு உங்களால ஒரு பிளான் பண்ண முடியாது. சோ அதனால புக் வைஸ் போகாதீங்க. என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்மளோட அப்ரோச்ல டாபிக் வைஸ் தான் போக போறோம். சிலபஸ் வைஸ், சிலபஸ்ல இருக்கக்கூடிய டாபிக் வைஸ் வந்து போறது பெட்டர். சோ நம்ம வந்து 6th முடிச்சுட்டு அடுத்து 7th முடிச்சுட்டு அந்த மாதிரி சில புக் வைஸ் நம்ம போக வேணாம். புக் வைஸ் போக வேண்டியது எது எதுக்கு அப்படிங்கறத நான் சொல்றேன். சரிங்களா? அத மட்டும் நம்ம வந்து புக் வைஸ் போனா போதும். புக் வைஸ் சுத்தமா போகவே கூடாதுன்னு கிடையாது. பட் எது எதுக்கு புக் வைஸ் போகணும், எது எதுக்கு டாபிக் வைஸ் போகணும் அப்படிங்கறத நம்ம கிளியரா புரிஞ்சுக்கணும். இப்போ அடுத்து சில ப்ரிப்பரேஷன் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வெரி குட், எனக்கு ரொம்ப சந்தோஷம். இலக்கணம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும், புக் வைஸ் போகணும் அப்படிங்கிற எண்ணத்தோட இருந்தீங்க. சில மாணவர்களுக்கு சொல்லாம கூட இருந்திருக்கலாம். எல்லாருக்கும் என்ன ஒரு பெரிய நினைப்பு இருக்குன்னா, தமிழ் சிலபஸ் வந்து ரொம்ப பிராக்டிக்கலா கொடுத்திருக்காங்க, ரொம்ப ஈஸியா தான் இருக்கு, அதை பார்க்கும்போது வந்து நம்ம கொஸ்டின்ஸா சால்வ் பண்ணி படிச்சாலே போதும், கான்செப்ட் எல்லாம் இங்க தேவையில்ல, ரொம்ப சிம்பிளா கொடுத்திருக்காங்க, இல்ல அவங்க வந்து கொடுத்தது எல்லாமே ஒன் வேர்டு இது மாதிரி தானே இருக்கு, அதனால அதுக்குள்ள என்ன கான்செப்ட் இருக்க போகுது, நான் அப்படியே கொஸ்டினை சால்வ் பண்ணி போறேன். சோ அந்த விஷயமும் பண்ணாதீங்க. கொஸ்டின்ஸை மட்டும் சால்வ் பண்ணி நம்மளால தமிழ்ல மார்க் எடுக்க முடியாது. நீங்க மேபி கொஸ்டின்ஸை மட்டும் சால்வ் பண்ணி அங்க போய் உட்கார்ந்து ஓரளவுக்கு ஆன்சர் பண்ணலாமே தவிர்த்து நம்ம ஒரு அரசதிகாரியா ஆகணும், அதுதான் எய்ம் இல்லையா? நம்மளோட எய்ம் என்ன? நம்ம வந்து ஒரு அரசதிகாரியா ஆயிடணும், அதுதான் நம்மளோட எய்ம். அப்போ அதுக்கு தமிழ்ல எவ்வளவு மதிப்பெண் வந்து ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி கிளாஸ்லயே பார்த்திருப்பீங்க லாங்குவேஜுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னு. அப்போ அந்த மாதிரி மார்க் எடுக்கணும்னா கொஸ்டின் வைஸும் போகக்கூடாது. சரிங்களா? கான்செப்ட் தெளிவா வந்து புரிஞ்சு படிக்கணும். அடுத்து பெரிய மேஜரான ஒரு மிஸ்டேக் எங்க நடக்குதுன்னா, நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்களே. நம்ம லாஸ்ட் எக்ஸாம்லாம் நடந்ததுக்கு அப்புறம் பொது தமிழ்ல சங்க காலத்துல இருந்து போய் கேட்டுட்டாங்க, நிறைய கேள்விகள் எந்த புக்குல இருந்து வந்திருந்துச்சுன்னே தெரியல, என்ன புக்கு படிக்கணும்னே தெரியல, நிறைய புக்கு படிக்கணும் நிறைய புக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. கேள்விப்பட்டீங்களா? கேள்விப்பட்டீங்களா? தமிழுக்கு இந்த ஒரு இந்த புக்ஸ் மட்டும் போதாதுப்பா, நிறைய படிக்கணும், நிறைய புக்ஸ் வேணும், நிறைய பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கணும், இந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறைய புக்ஸா வாங்கி சேர்த்து வச்சுக்கிறது, நிறைய பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறது, அப்படி எஸ், நிறைய பிடிஎஃப் நம்ம கிட்ட ஸ்டோர் பண்ணி நம்ம மொபைலும் சிஸ்டமும் ஹேங் ஆகுறத தவிர்த்து நம்ம அதுல இருந்து எதுவும் படிக்கிறது இல்ல. சோ அந்த மாதிரி நிறைய மெட்டீரியல் சோர்சஸ தேடி தேடி, சூப்பர் எஸ் ராஜி, நிவிதா, இது மாதிரி நிறைய மாணவர்கள் வந்து மெட்டீரியல்ஸ் தேடுறதுலயே நேரம் போயிடும், அதுக்கப்புறம் எங்க படிக்கிறது? சோ அந்த மாதிரி பண்ண முடியாது. அதே மாதிரி எனார்மஸ் மெட்டீரியலை வச்சுக்கிட்டு எல்லாம் படிக்க ப்ரிப்பரேஷனே பண்ண முடியாதுமா. ஸ்டிக் டு ஒன் மெட்டீரியல் இது அப்படின்னா இதுல வந்து நம்ம கன்ஃபார்மா படிக்கணும். அந்த ஸ்டிக் டு ஒன் மெட்டீரியல் வேற எதுவுமே இல்ல, நம்ம ஸ்கூல் புக்ஸ் தான். அதை நீங்க முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு அதை தாண்டி வேற என்ன கிடைச்சாலும் வாங்கி படிங்க, அவ்வளவுதான். ஸ்கூல் புக்ஸ் நீங்க முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அவ்வளவு டைம் இருக்கு, அந்த ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் தரவா முடிச்சு நான் சூப்பரா வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ற டைமுக்கு வந்துட்டீங்கன்னா வேற என்ன மெட்டீரியல் வேணா, என்ன சோர்ஸ் வேணா, பிடிஎஃப் கிடைச்சாலும் எது கிடைச்சாலும் வாங்கி படிக்கலாம், அதை பத்தி தப்பே கிடையாது. ஆனா ஒரு மெட்டீரியல்ல ஸ்டிக் டு ஒன் மெட்டீரியல், அது வந்து எப்பயுமே ஒரு முக்கியமான விஷயமா வச்சுக்கோங்க. சோ இது வந்து நம்ம பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்றது என்னது? ஸ்கூல் புக்ஸ் தான் படிக்க போறோம், ஆனா அந்த ஸ்கூல் புக்ஸ நம்ம சிலபஸ் வைஸ் படிக்க போறோம். 6th 7th 8th இல்லாம நமக்கு டிஎன்பிசில என்ன சிலபஸ் கொடுத்திருக்காங்களோ அது வைஸ் படிக்க போறோம். ஓகேவா? நிறைய மெட்டீரியலா தேடி தேடி எடுத்துக்கணும்னு இல்ல, கொஸ்டின்ஸ் மட்டும் போதும் அப்படின்னு இருக்கக்கூடாது, ஆனா கொஸ்டின்ஸும் வேணும். சரியா? ஆனா இருக்கு இல்ல அப்படிங்கிற மாதிரி ஏதோ குழப்புறீங்களே அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படி இருந்தா சொல்லுங்க, நான் பிளானர் கொடுக்கும்போது உங்களுக்கு தெளிவா புரியும். சரியா? சோ அடுத்து நம்ம வந்து டிஎன்பிசில சிலபஸ் அப்படிங்கிறது மேக்சிமம் ரிப்பீட்டர்ஸா இருக்கிறவங்களுக்கு, ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜஸ்ட் கூகுள்ல போயோ இல்ல சாட் ஜிபிடில போயோ இல்ல ஜெமினில போயோ கிளாட்ல போயோ எதுலயாவது போயிட்டு சும்மா சிலபஸ் டிஎன்பிசி பொது தமிழ் சிலபஸ் இல்ல டிஎன்பிசி குரூப் 2 சிலபஸ் அப்படின்னு போடாதீங்க. நமக்கு அபிஷியல் வெப்சைட் வந்து தெரியும் இல்லையா? இதுதான் அந்த அபிஷியல் வெப்சைட் லிங்க். இந்த லிங்க்ல சிலபஸ டவுன்லோட் பண்ணுங்க. ஃப்ரெஷரா இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னோட ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட்னே வச்சுக்கோங்க. சிலபஸ் டவுன்லோட் பண்றது அபிஷியல் வெப்சைட் tnpc.gov.in, இதுதான் அபிஷியல் வெப்சைட். இந்த அபிஷியல் வெப்சைட்ல போயிட்டு சிலபஸ்ன்னு உங்களுக்கு மெனு இருக்கு, இதான் அந்த லிங்க், இதுல இருந்து போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பழைய சிலபஸ் வச்சு கேள்வி கேட்கறாங்க, டவுட்ஸ் கேட்கறாங்க.
இன்னும் வந்து பொது தமிழோட சிலபஸ வந்து தெரிஞ்சுக்காம. சோ அதனால சிலபஸ் பத்தி கிளாரிட்டி வேணும் அப்படின்னா இந்த லிங்க்ல சிலபஸ டவுன்லோட் பண்ணிக்கணும். சரியா? இது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட். இப்ப சிலபஸ்க்குள்ள வந்துடுறேன். ஓகேங்களா? சிலபஸ்ல நான் ரொம்ப அப்படியே எக்ஸ்ட்ராவா வந்து நிறைய சொல்ல போறதுல என்னென்ன கொடுத்திருக்காங்கன்னு ஒரு ஓவர்வியூ கொடுக்குறேன். சரிங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் சிலபஸ்ல அழகு 1 இப்ப நம்மளோட பொது தமிழ் சிலபஸ்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 7 அழகா பிரிச்சிருக்காங்க. சரிங்களா? 7 அழகா வந்து நமக்கு பொது தமிழ்ல பிரிக்கப்பட்டிருக்கு. அந்த 7 அழகு அப்படிங்கறதுல எத்தனை கேள்விகள் வரும் அப்படிங்கறதும் பொது தமிழ் சிலபஸ்லயே கொடுத்துட்டாங்க. டிஎன்பிசியே வந்து நமக்கு எத்தனை கேள்வி கேட்க போறோங்கிறதும் கொடுத்துட்டாங்க. எத்தனை பேர் வந்து சிலபஸ் பாத்தீங்க? எத்தனை பேருக்கு ஆல்ரெடி சிலபஸ் தெரியும்? இத்தனை கேள்விதான் இந்தந்த அழகுல இருந்து கேக்குறாங்க அப்படிங்கறதெல்லாம் எத்தனை பேருக்கு தெரியும்? எஸ் சொல்லலாம். எத்தனை பேருக்கு இவ்ளோ சிலபஸ் இருக்கு? சரண்யா சூப்பர், வெரி குட். சோ அப்போ எல்லாருமே வந்து சிலபஸ டவுன்லோட் பண்ணி இத பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் அழகு 7 அழகு இருக்கும். 7 அழகுல வந்து தனித்தனியா சூப்பர், வெரி குட்மா. நிறைய பேர் சிலபஸ் பாத்திருக்கீங்க. வெல் அண்ட் குட், சூப்பர். சிலபஸ் அபிஷியலா டவுன்லோட் பண்ணா அதுல எத்தனை கேள்விகள் எந்தெந்த இதுல இருந்து வருதுன்னு சொல்லியிருக்காங்க. சோ அழகு 1 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இலக்கணம் பகுதி இருக்கு. விஜயலட்சுமி சூப்பர்மா. இலக்கணம் அப்படிங்கிறது அழகு 1ல கொடுத்திருப்பாங்க. அழகு 1ஓட இலக்கண பகுதியில இருந்து 25 கேள்விகள் கேட்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கொடுத்துட்டாங்க. அந்த 25 கேள்விகள் அந்த இலக்கணம் பகுதியில என்னெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா எழுத்து சொல் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. அப்போ எழுத்து இலக்கணம் அப்படிங்கறதுல எழுத்தோட வகைகள்லாம் என்னென்ன இருக்கு, எழுத்துல வந்து நமக்கு என்னென்ன உயிரெழுத்துக்கள் எத்தனை, மெய்யெழுத்துக்கள் எத்தனை, இதெல்லாம் கேள்வி கேட்க மாட்டாங்கன்னு நினைக்காதீங்க, கேக்குறாங்க. இலக்கணம் பகுதியில எழுத்து அப்படின்னு கொடுத்திருக்காங்க அப்படின்னா எழுத்தோட வகைகள் என்ன, முதல் எழுத்து சார்பு எழுத்துன்னு சொல்லுவோம் இல்லையா, அது முதல் எழுத்துக்கள்ல எத்தனை இருக்கு, குரில் எழுத்துக்கள் என்ன, நெடில் எழுத்துக்கள் என்ன. ஏன் இந்த குரில் எழுத்து நெடில் எழுத்தெல்லாம் தெரியணும்னா அவங்க இலக்கணம்லயே குரில் நெடில் வேறுபாடு அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரி லகர லகர வேறுபாடு, சிறப்பு லகரம் சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி நகர நகர வேறுபாடு, நகர நகர வேறுபாடு, அது அதாவது இந்த லாமா சொல்றேன், லகர லகர வேறுபாடு, நகர நகர 3 சுழினா சொல்லுவோம் இல்லையா, 2 சுழினா, இந்த இதோட வேறுபாடுகள், குரில் நெறிலோட வேறுபாடுகள், இதெல்லாம் வந்து இலக்கண பகுதியில கொடுத்திருக்காங்க. அப்போ நமக்கு எழுத்துக்கள், எழுத்தோட வகைகள், இதெல்லாம் எங்கெங்க பயன்படுத்தணும் அப்படிங்கிற இலக்கணம் தெரியணும். இப்போ பெரும்பாலும் வந்து என்னன்னா இந்த லகர லகர வேறுபாடு சொல்லும் பொழுது இந்த லகரம் வந்து எந்த இடத்துல வரும், இந்த லகரம் எங்க இடத்துல வரும், இது எங்க சிறப்பு லகரம் எந்த இடத்துல எல்லாம் போடுவோம் அப்படிங்கிறது தெரிஞ்சாதான் ஒரு வார்த்தையில ஒரு கொஸ்டின் கொடுத்திருக்கிறதுல 4 ஆப்ஷன்ல இருந்து எது தவறுன்னு நம்மளால எடுக்க முடியும் இல்லையா. ஒரு குரில் நெடில் வேறுபாடுன்னு இருக்குன்னா அந்த குரில் எழுத்துக்கு அந்த இடத்துல வந்து குரில் வருமா நெடில் வருமாங்கிற வேறுபாடு தெரியும்னா குரில் என்ன நெடில் என்னன்னு தெரியணும். சோ அததான் வந்து இலக்கணம் பொறுத்த வரைக்கும் சும்மா மக்கப் பண்ணிக்கலாம். நிறைய பொருளா வந்து சொல்லு இருக்கு, அதோட பொருள் என்ன அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா இதெல்லாம் எழுதிடலாமா அப்படின்னு கேட்டா, அட்டன் பண்ணிடலாமான்னு கேட்டா அப்படி பண்ண முடியாது. அப்போ இலக்கணம் படிக்கும் பொழுது எழுத்துன்னு சொன்னா எழுத்து இலக்கணமா நம்ம முழுசா தெரிஞ்சுக்கணும். அதுலயே வந்து இலக்கண பகுதியிலே சொல்லுன்னு கொடுத்து வேர் சொல்லில் இருந்து வினை சொல்ல கேட்கறது, வேர் சொல்லில இருந்து வினைமுற்ற கேட்கறது. அப்போ சொல் இலக்கணம் பத்தி நமக்கு தெரியணும். அப்போ இந்த இலக்கணம்ல பொறுத்த வரைக்கும் எழுத்து சொல் இது ரெண்டும் தாமா. எழுத்து சொல் இந்த 2 இலக்கணமும் நமக்கு கான்செப்டா தெரிஞ்சிச்சுன்னா, அதுலதான் இன எழுத்துக்கள் கொடுத்திருப்பாங்க, சுட்டெழுத்துக்கள் கொடுத்திருப்பாங்க. இது கான்செப்ட் நமக்கு கிளியரா புரிஞ்சிருச்சு அப்படின்னா தாராளமா மனப்பாடம் பண்ணாம இந்த கேள்விகளை அட்டன் பண்ண முடியும். புரியுதா? அழகு 1 பொறுத்த வரைக்கும் இலக்கணம்ல நமக்கு அந்த கருத்தியல் கான்செப்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது புரிஞ்சுச்சுன்னா அத தாராளமா மனப்பாடம் பண்ணாம அட்டன் பண்ணலாம். ஓகேவா? இது அழகு 1க்கு. அழகு 2 அப்படிங்கறதுல வந்து சொல்லகராதின்னு கொடுத்திருப்பாங்க. இந்த சொல்லகராதியில தான் என்ன இருக்குது, சிலபஸ் பார்த்தவங்க சொல்லுங்க. இந்த சொல்லகராதியில 15 கேள்விகள் கேட்போம்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, இந்த சொல்லகராதியில தான் என்னென்னலாம் இருக்குமா, என்னென்னலாம் இருக்கு சொல்லகராதியில. இதுலதான் வந்து சொல்லும் பொருளும், அப்புறம் அந்த கோடிட்ட இடங்கள்ல தகுந்த இடத்துல வந்து அடைப்புக்குள் உள்ள வார்த்தையை போடுறது, ஓர் எழுத்து ஓர் மொழி, ஒரு எழுத்துக்கு ஒரு பொருள் இருக்கும், பல பொருள் தரக்கூடிய ஒரு சொல், பல சொல் கொண்ட ஒரு பொருள் அப்படிங்கிற மாதிரி மொத்தமா வொக்காபுலரி சொல்லுவோம் இல்லையா, மொத்த சொல்லும் பொருளும் எல்லா இதுவுமே இந்த சொல்லகராதிக்குள்ள இருக்கு.
இந்த சொல்லகராதிக்கு நமக்கு கான்செப்ட் தெரியணுமா அப்படின்னு வந்து கேட்டா கான்செப்ட் தெரியணும்னு அவசியம் இல்ல. ஆனா வந்து நம்ம ரெகுலரா டெய்லியும் கண்டிப்பா டச்ல வச்சிருக்கணும். அப்படி வச்சிருந்தாதான் இந்த பகுதியில வரக்கூடிய அந்த 15 கேள்விக்கு வந்து நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். இதுல அதுக்காக வந்து இருக்கிற எல்லாத்தையும் நான் மக்கப் பண்ணிட முடியுமா அப்படின்னு கேட்டா மக்கப் பண்ண முடியாது. ஆனா தொடர்ந்து படிச்சுக்கிட்டே வர்றோம் அப்படின்னா நம்மளால ஈஸியா அதை ஞாபகம் வச்சு ஆன்சர் எடுக்க முடியும். ஓகேவா? ஒரு சொல் ஒரு பொருள், ஹவு டு ஃபைண்ட் இட். ஓர் சொல் ஓர் பொருள், அதெல்லாம் வந்து ஆக்சுவலா ஓர் எழுத்து ஓர் மொழி கேக்குறீங்க அப்படின்னா டோட்டலா வந்து நமக்கு 42 ஓர் எழுத்து ஓர் மொழி தாமா இருக்கும். அப்போ ஓர் எழுத்துக்கு வந்து நமக்கு டோட்டலா வந்து அந்த 42 எழுத்துக்களுக்கு பொருள் தெரிஞ்சா போதும். இல்ல ஒரு சொல்லுக்கு ஒரு பொருள், சொல்லும் பொருளும் அப்படிங்கறது கேட்டீங்கன்னா சொல்லும் பொருளும் பொறுத்த வரைக்கும் சரண்யா 6th இருந்து 12th வரைக்கும் இருக்கிறது. 10th நீங்க இது பண்ண வேணாம். 6th இருந்து 12th வரைக்கும் உள்ள சொல்லும் பொருளும் வந்து நம்ம கண்டிப்பா ரீட் பண்ணி தான் ஆகணும். சோ அந்த மாதிரி தான் இருக்கு. நான் அந்த லிஸ்ட் ஆமாமா அந்த லிஸ்ட் வந்து நம்மளோட ஆன்லைன் கோர்ஸ்லயும் இருக்கு, பிளஸ் நம்மளோட புக்லயுமே இருக்கு. அந்த லிஸ்ட்ல இருக்கிறத நம்ம பார்த்தா போதும். அது தனியா லிஸ்டாவே இருக்கு. நான் அடுத்து உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? நம்ம கிளாஸ் முடிக்கும் போது உங்களுக்கு அந்த இதுவே புரிஞ்சிடும். அடுத்து அழகு 3. அழகு 3 அப்படிங்கிறது வந்து எழுதும் திறன். எழுதும் திறன்ல வந்து 15 கேள்விகள். இந்த 15 கேள்விகள் எழுதும் திறன்ல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இதுக்குள்ள சொல்லணும்னா எழுதும் திறன்னு கொடுத்திருக்காங்க. பட் நம்ம அதுல எழுதுற விஷயம் அங்க எதுவும் கிடையாது. என்ன பண்றாங்க, மரபு தமிழ் பத்தி கொடுத்திருப்பாங்க. அடுத்து அதுக்குள்ளேயே வந்து செய்வினை, செய்பாட்டு வினை, தொடர் வகைகள் வந்து கொடுத்திருப்பாங்க. சோ அந்த தொடர் வகைகள்ல செய்வினை எது, செய்பாட்டு வினை என்ன, தன்வினை என்ன, அதை எப்படி மாத்தணும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த எழுதும் திறனுக்குள்ள என்ன வருது அப்படின்னா இலக்கணம் வந்து அடங்குதுதாமா. சரிங்களா? இந்த எழுதும் திறனுக்குள்ள மரபு தமிழா இருக்கட்டும், இல்ல தொடர் வகைகளா இருக்கட்டும். தொடர் வகைகள்லாம் பாக்குறோம் அப்படின்னா தொகைநிலை தொடர், தொகாநிலை தொடர் எல்லாம் பார்க்கணும். அப்போ இந்த எழுதும் திறனுக்கு கான்செப்ட் வந்து நமக்கு தெரிஞ்சா ஈஸி. செய்வினை எது, செய்பாட்டு வினை எது, எப்படி மாத்தணும், இங்க கொடுத்திருக்க செய்வினைய செய்பாட்டு வினையா கீழே இருந்து தேர்ந்தெடுங்கன்னு கொடுத்தாங்கன்னா அது நமக்கு கான்செப்ட் தெரிஞ்சா இந்த 3rd பார்ட் வந்து ரொம்பவே ஈஸியா தான் இருக்கும். அடுத்து கலை சொற்கள். இதுதான் நமக்கு வந்து ஒரு பெரிய டேஞ்சர் ஜோனா லாஸ்ட் டைம்லாம் ரொம்ப பெரிய விஷயமா போனது. 10 கேள்விகள் கேக்குறாங்க. 10 கேள்விகள்ல வந்து என்ன பண்ணாங்கன்னா சமச்சீர்ல மட்டுமே, அதாவது ஸ்கூல் புக்ஸ் சொல்றேன், சமச்சீர் கல்வி புக்ஸ், ஸ்கூல் புக்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதுலயே 6வதுல இருந்து 12வது வரைக்கும் உள்ள கலை சொற்கள் கிட்டத்தட்ட 500 கலை சொற்கள் கிட்ட இருக்கு. அந்த 500 கலை சொற்களையும் விட்டுட்டு என்ன பண்ணாங்கன்னா 2A வந்து வெளியில இருந்து எங்கேயோ கேட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பெரிய சர்ச்சையை வந்து கிளப்புனது இந்த கலை சொற்கள் பாயிண்ட் தான். இந்த கலை சொற்கள் வந்து அவங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா கலை சொற்களுக்குள்ள வந்து டாபிக்ஸ் கொடுத்திருப்பாங்க இல்லையா, அந்த டாபிக்ஸ்ல வந்து ஜியோகிராஃபில இருந்து, புவியியல்ல இருந்து, மேலாண்மையில இருந்து, மேனேஜ்மெண்ட் டாபிக்ல இருந்து, அப்புறம் வரலாறுல இருந்து, சயின்ஸ்ல இருந்து, இதுல இருந்தெல்லாம் கலை சொற்கள் கேட்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. கலை சொற்கள்னா அவங்க தமிழ் சொற்கள் கொடுத்திருப்பாங்க, அதுக்கு ஆங்கில சொல் நம்ம வந்து தேர்ந்தெடுக்கணும். அதெல்லாம் அந்தந்த டிபார்ட்மெண்ட் பத்தி இருக்கிறனால இந்த கலை சொற்களுக்கு சில விஷயங்கள் என்ன பண்ணலாம், எக்ஸ்ட்ராவா பண்ணணும்னா நீங்க அதுக்காக போய் எல்லா புக்ஸையும் எடுத்து படிக்கணும்னு இல்லாம என்னோட சஜஷன் கலை சொற்களுக்கு என்ன பண்ணலாம் நம்ம அகாடமில இருந்து சொல்றோம் அப்படின்னா, நீங்க எப்படியும் பொது அறிவு படிக்கிறீங்க, ஜெனரல் ஸ்டடீஸ் படிக்கிறீங்க. இங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் ஜெனரல் ஸ்டடீஸா இங்கிலீஷ்ல படிக்கிறவங்களும் இருப்பீங்க, தமிழ்ல படிக்கிறவங்க இருப்பீங்க. பொது அறிவு படிக்கும் போது சில டெக்னிக்கல் டேர்ம்ஸ், வார்த்தைகள்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதுக்கெல்லாம் தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ பொது அறிவு படிக்கும் பொழுதே, ஜெனரல் ஸ்டடீஸ் படிக்கும் பொழுதே நோட்ஸ் எடுத்துக்கிறது பெட்டர். சில வார்த்தைகளுக்கு தெரிஞ்சுக்கிறது பெட்டர். இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப நீங்க வந்து ஜியோகிராஃபில சைக்ளோன்னு பாக்குறீங்க, இல்ல சயின்ஸ்ல வந்து ஹைட்ராலிக் பிரஷர்னு பாக்குறீங்க அப்படின்னா அந்த ஹைட்ராலிக் பிரஷருக்கு என்ன தமிழ்ல, என்ன சைக்ளோனுக்கு தமிழ் என்ன அப்படிங்கறதும் இங்கிலீஷ்ல படிக்கிறவங்க, இல்ல அதுவே தமிழ்ல படிக்கிறவங்களுக்கு என்ன வார்த்தை வந்து பொது தமிழ், அதாவது பொது அறிவுல இருக்கோ அதுக்கு இங்கிலீஷ்லயும் வார்த்தைகள் தெரிஞ்சுக்கிறது. அப்படி தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஓரளவுக்கு வெளியில இருந்து கேட்கக்கூடியதையும் அட்டன் பண்ண முடியும். அவங்க வெளியில இருந்து அப்படிங்கிறதுக்காக எதுலயுமே இல்லாததை கேட்க முடியாது இல்லையா, அந்த ஜெனரல் ஸ்டடீஸ் புக்குள்ள இருந்து தான் கேக்குறாங்க. அதுக்கு ப்ரூஃப் இருக்குமா, ஜெனரல் ஸ்டடீஸ் ஸ்கூல்ல இருந்துமே தான் அவங்க கேட்டிருக்காங்க. சோ அதனால இந்த 500 சொற்கள்லயே அது மேக்சிமம் கவர் ஆயிரும். அப்படி இல்லாத பட்சத்துக்கு பொது அறிவு நம்ம படிக்கும் போது தென் அண்ட் தேர் நீங்க அங்க நோட் பண்ணிக்கிட்டா போதும். இது கலை சொற்களுக்கு. கலை சொற்கள் கிளியராமா?
ஏன்னா இதுதான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டது. கலைச்சொற்கள் எங்க இருந்து கேட்டாங்கன்னு தெரியல. அதனால நான் அந்த புக் எடுத்தேன், இந்த புக் எடுத்தேன், இந்த 10 கேள்விகளுக்கு. இது கிளியரா? இத இப்படி நம்ம அப்ரோச் பண்ணிக்கலாம். ஓகே, சூப்பர். அடுத்து வாசித்தல். வாசித்தல் பகுதி அப்படின்னு சொல்லி புரிந்து கொள்ளும் திறன் அப்படிங்கறதுல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, வாசித்தலுக்குள்ள நமக்கு வந்து காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின் இருக்கும் இல்லையா, பத்தி கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து கேட்கப்படும் கேள்விகள் அப்படின்னு கொடுப்பாங்க. அப்போ ஒரு பேராகிராஃப் இருக்கு, அந்த பேராகிராஃப்ல இருந்து கொஸ்டின் கேட்கறது. இந்த பேராகிராஃப்ல இருந்து கொஸ்டின் கேட்கறது ஈஸியா தான் கேக்குறாங்க. அந்த பேராகிராஃப் வந்து நீங்க படிச்சு பார்த்து ஈஸியா கொஸ்டின் எழுதிடலாம். இதுல ஒரே ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, அந்த பேராகிராஃப் ரொம்ப லென்த்தியா போயிடுது. அப்ப நம்ம வாசிக்கிற டைம் வந்து ரொம்ப அதிகமா எடுத்துருது. அங்க ஒரு 2 கேள்வி 3 கேள்விக்கு நம்ம அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுறோம். டோட்டலா எத்தனை கொஸ்டின்மா? டோட்டலா எத்தனை கொஸ்டின் நமக்கு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் இருக்கு? 200 கொஸ்டின்ஸ் இருக்கு. 200 கொஸ்டின்ஸ் இருக்கும்போது இந்த 200 கொஸ்டினுக்கு எவ்வளவு நேரத்துல நம்ம வந்து ஆன்சர் பண்ணணும்? அப்போ இந்த சைடு வந்து ஜெனரல் ஸ்டடீஸ் ஆப்டிடியூடும் இருக்கு, இங்கிட்ட நம்ம பொது தமிழையும் அட்டென்ட் பண்ணணும். இந்த 200 கொஸ்டின்ஸுக்கு தமிழை எவ்வளவு சீக்கிரம், சூப்பர்மா, 0.9 மினிட்ஸ்க்குள்ள நம்ம வந்து முடிச்சே ஆகணும். அப்போ தமிழ்ல இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லா ரீட் பண்ணி நல்லா ஸ்பீடா ரீட் பண்றத பழக்கத்தை வச்சுக்கிட்டோம்னா தமிழை வந்து நீங்க குறுகிய காலத்துல முடிச்சுட்டு ஜெனரல் ஸ்டடீஸ்க்கும் ஆப்டிடியூடுக்கும் நீங்க அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நம்மளுக்கு எவ்வளவு டைம் இருக்கு? 200 கொஸ்டின்ஸுக்கு 3 ஹவர்ஸ் இருக்கும் இல்லையா? 200 கொஸ்டின்ஸுக்கு அவங்க அத்தனை பீரியட் ஆஃப் டைம் வந்து கொடுக்குறாங்க. அப்போ அதுக்குள்ள நம்ம ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு தமிழுக்கு வந்து நீங்க லாங்குவேஜுக்கு கம்மியான நேரத்திலேயே ஆன்சர் பண்ண முடியணும். அப்பதான் ஜெனரல் ஸ்டடீஸுக்கும் ஆப்டிடியூடுக்கும் கொஞ்சம் அதிகமான டைம் நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியும். அப்போ இந்த வாசித்தல்லாம் பத்தி நம்ம அந்த பேராகிராஃபே அந்த பத்தியவே நான் அப்பதான் போய் படிப்பேன் அப்படின்னா ஒர்க் அவுட் ஆகாது. அப்போ இதுக்கு என்ன பண்ணணும்? நிறைய வாசித்தல் திறன் இருக்கணும்னா மேக்சிமம் இந்த பத்திகள்லாம் வந்து சில பேராகிராஃப்லாம் நமக்கு சமச்சீர்லயே இருக்கு, அதை நம்ம தனியா எடுத்தும் கொடுத்துருக்கோம். அப்படி இல்லாத பட்சத்துல நீங்க ஜிஎஸ் படிக்கும் போது அந்த ரீடிங் ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஸோ அதை வந்து ரெகுலரா ஜிஎஸ்ல படிக்கும் போது இது ஆட்டோமேட்டிக்கா எங்கிட்ட கவர் ஆயிரும். அது போக இதுல வந்து ஆவண உள்ளடக்கங்களை வந்து தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது அதெல்லாம் ரொம்ப கம்மியா தான் இருக்கு, அவ்வளவு பெரிய விஷயமா இருக்காது. செய்தித்தாள்ல உள்ள விஷயங்களை பார்த்து டேட்டா இன்டர்பிரேஷன் சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி செய்தித்தாள்ல இருக்கிறதோ ஆவண உள்ளடக்கங்கள்ல இருக்கிறதோ அதுல இருந்து வந்து கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் எழுதுறது அப்படிங்கிறது. சோ இந்த வாசித்தல் அப்படிங்கிறதுக்கு கான்செப்ட் தெரியணும்னு இல்ல, ஆனா நம்மளோட அந்த வாசிக்கிற டைம் பீரியடை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். வாசிக்கிற பழக்கம் வந்து ரொம்ப ஈஸியா சீக்கிரமா வர்ற மாதிரி இருக்கணும். ஓகேவா? சோ அத மட்டும் இதுல வந்து இது பண்ணிக்கணும். அடுத்து அழகு 6ல என்ன பண்றோம்? எளிய மொழிபெயர்ப்பு 5 கேள்விகள் தான். இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன், தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் மாதிரி ஒரு வார்த்தை கொடுத்து அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன தமிழ்ல என்ன, இதுக்குமே நிறைய சொற்கள் வந்து ஸ்கூல் புக்ஸ்லயே இருக்கு. அதை தனியா கம்பைல் பண்ணியும் நம்ம டிஎன்பிஎஸ்சி அகாடமில கொடுத்துருக்கோம். சோ அந்த லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து பாத்துக்கிட்டா போதும். தயவுசெய்து இது எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணிட முடியும்னு நினைக்காதீங்க. யாருமே அது எல்லாத்தையும் மனப்பாடம் எல்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க. பட் தொடர் பயிற்சி, தொடர்ந்து படிச்சது, தொடர்ந்து ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுலயே நம்ம மைண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா அது ரெஜிஸ்டர் ஆயிரும். ஓகேவா? எளிய மொழிபெயர்ப்பு அப்படிங்கறத அப்படி நம்ம வந்து அப்ரோச் பண்ணிக்கலாம். அடுத்து யூனிட் 7, இது வந்து இதுதான் முக்கியமான விஷயமா நிறைய பேர் ரொம்ப பயப்படுற விஷயமா இருக்கு. இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் 15 கேள்விகள் தான் கேக்குறாங்க. இதுல முக்கியமா ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த யூனிட் 7 இந்த அழகு 7 அப்படிங்கிறதுல 6ல இருந்து 10ஆம் வகுப்புக்குள்ளதான் இருக்கு, அந்த வகுப்புக்குள்ள இருக்கக்கூடிய இலக்கியங்கள் தான் கேட்கிறோம் அப்படிங்கறத அவங்க வந்து தெளிவா கொடுத்திருக்காங்க. இதுல நீங்க 11வது 12வது போகணும்னு அவசியம் இருக்காது. சரிங்களா? இது எல்லாத்துக்கும் எல்லாம் கொடுக்கலாமா? இதுல வந்து ஒரு வார்த்தை சேர்த்திருக்காங்க, 6ல இருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கிற அந்த இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லி. இந்த இலக்கியங்கள்ல பார்த்தோம்னா திருக்குறள் இருக்கும். திருக்குறள்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 அதிகாரம் கொடுத்திருக்காங்க. திருக்குறளை பொறுத்த வரைக்கும் ஒரு 20 அதிகாரம் கொடுத்திருக்காங்க. அடுத்து வந்து அறநூல்கள்ல உள்ள பகுதி மட்டும்தான் நமக்கு இருக்கு. அப்படின்னா அறநூல்கள் அப்படின்னு சொல்லும் போது கிளாஸ்ல பார்க்கும்போது நான் டீடைலா சொல்றேன். 11 கீழ்கணக்கு நூல்களுக்குள்ள இருக்கிறது தான் 11 தான் அறநூல்கள் அப்படின்னு சொல்லுவோம், நீதி நூல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அறநூல்கள் இந்த 11 தான் வந்து இந்த இலக்கியம்ல இருக்கு. அப்போ 20 திருக்குறள், அந்த இலக்கியம்ல வந்து அந்த 11 அறநூல்கள், இது மட்டும்தான் நமக்கு வந்து அழகு 7ல இலக்கிய பகுதியில. சரிங்களா? இந்த 11 அறநூல்களும் இந்த 6வதுல இருந்து 10வது வரைக்கும் இருக்கிறதுல என்னென்ன பாடல்கள்லாம் கொடுத்துருக்காங்களோ அந்த பாடல்கள் பார்த்தா போதும்.
சோ இது கிளியரா? 6வதுல இருந்து 10வது வரைக்கும் இருக்கிற பாடல்கள் என்னென்ன கொடுத்திருக்காங்களோ அந்த பாடல்கள் மட்டும் இந்த அறநூல்களுக்கு பார்த்தா போதும். நிறைய பாடல் வரிகள்லாம் தெரிஞ்சுக்கணுமான்னு கேட்டா அதெல்லாம் இல்ல. அந்த பாடல் வரிகளுக்கு பின்னாடி சொல்லும் பொருளும்னு கொடுத்திருப்பாங்க. அந்த சொல்லும் பொருளும்லாம் மஸ்ட். கண்டிப்பா நம்ம வந்து அதை வந்து படிச்சுக்கணும். சரிங்களா? இது வந்து இலக்கியம்ல. தமிழ் அறிஞர்கள் அப்படிங்கறதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 பேர் வந்து கொடுத்திருப்பாங்க. தமிழ் அறிஞர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, தமிழ் பணி புரிந்தவர்கள் அப்படின்னு சொல்லி அந்த 8 நபர்களை தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து தமிழ் சான்றோர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு 11 பேர் 12 பேர் கொடுத்திருப்பாங்க. அந்த நபர்களை பத்தி அவங்களோட வாழ்க்கை குறிப்பு என்ன, அவங்க என்னெல்லாம் வந்து கவிதை எழுதியிருக்காங்க, என்ன நூல்கள்லாம் எழுதியிருக்காங்க, என்ன பரிசுகள்லாம் பெற்றிருக்காங்க, அவங்களுக்கு சிறப்பு பெயர்கள்லாம் என்ன இருந்துச்சு, அவங்களோட நூல்கள் ஏதாவது நமக்கு 6th to 12th வரைக்கும் இருக்கிறதுல ஏதாவது கொடுத்திருந்தாங்கன்னா அந்த நூல், அந்த பாடல் வரிகள், அதுக்கான பொருள் இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும். இதுதான் ஓவராலா நமக்கு சிலபஸ்ல இருக்கிறது. சோ சிலபஸ் கிளியரா? நம்ம என்ன படிக்க போறோம் அப்படிங்கிறது கிளியரா? சோ இப்ப நம்ம இதை எப்படி படிக்க போறோம்னு பார்க்கணும். சோ முதல்ல அதுக்கு இது கிளியராமா? இதெல்லாம் வந்து இந்த இலக்கணம் கான்செப்ட் வைஸா தெரிஞ்சுக்கணும். இந்த எழுதும் திறன்ல இருக்கிறதெல்லாம் கான்செப்ட் தெரியணும். பிளஸ் இந்த இலக்கியம், தமிழறிஞர்கள் இதுல எல்லாம் வந்து ஈஸியா நமக்கு அந்த பாடல் வரி எல்லாம் புரிஞ்சுக்கணும். இது எல்லாமே கிளாஸ்ல உங்களுக்கு எடுக்கும் போது தெளிவா புரியும். சரிங்களா? கிளாஸ்ல வந்து அது எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணிடுவோம். சோ இது கிளியரா இப்போ? சோ இது வரைக்கும் கிளியராமா? சூப்பர், வெரி குட். சோ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத சொல்லிடுறேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? படிக்கணும். கண்டிப்பா வந்து படிக்கிறத நம்ம வந்து கண்டிப்பா செய்யணும். சரிங்களா? அதை எப்படி படிக்கணுங்கிறது தான் நம்ம பிளானர். எப்படி படிக்கணும் அப்படின்றது நம்ம என்ன சொன்னோம்? 6th 7th 8th போகாம சிலபஸ் வைஸ் படிக்க போறோம்னு. அதே மாதிரி படிக்கும் போது கண்டிப்பா தமிழுக்கு நோட்ஸ் எடுங்க. அந்த நோட்ஸ வச்சுதான் நீங்க ரிவிஷன் பண்ணும்போது கண்டிப்பா அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நோட்ஸ் எடுக்கிறதுனா இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன்மா, யூனிட் 7 இருக்கு இல்லையா? தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அந்த பகுதி இருக்கு இல்லையா? அப்போ நிறைய தமிழ் புலவர்களை பத்தி பார்ப்போம். அவங்க பத்தி பார்க்கும்போது நீங்க லாஸ்டா ரிவிஷன் பண்ணணும்னா ஒவ்வொரு பேஜா திருப்புறதுக்கு பதிலா தமிழ் அறிஞர்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு நோட்ஸ் சிம்பிளா எடுக்கலாம். என்னன்னா தமிழ் அறிஞர்கள்ங்கிறதுல அவங்களோட பெயர்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ அந்த நபர்கள் எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணிட்டு அவங்களோட சிறப்பு பெயர், அவங்களோட வாழ்க்கை குறிப்பு, அவங்க என்னென்ன நூல்கள்லாம் எழுதியிருக்காங்க, அதுக்கு அதை தாண்டி அவங்க வந்து நிறைய விருதுகள்லாம் வாங்கியிருப்பாங்க. அந்த விருதெல்லாம் என்னது, ஏதாவது இதழ்கள் நடத்திருந்தா இதழ்கள்லாம் என்னது, இப்படி மேல டாபிக்ஸ் ஒரு டேப்லர் கலமா போட்டுக்கிட்டு வரிசையா அந்த நபர்கள்லாம் எழுதி இதுல எழுதி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க. நம்ம எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 5 மினிட்ஸ்ல ரிவிஷன் பண்ணிடலாம். கரெக்டா? இது அப்படியே எடுத்து படிச்சு பார்த்தோம்னா ஒரு 5 மினிட்ஸ்ல இதை ரிவிஷன் பண்ணிடலாம். அதை விட்டுட்டு நம்ம புக்கா பேஜ் பேஜா தேடணும்னா ரிவிஷன் பண்றதுக்கு அது ஒர்க் அவுட்டே ஆகாது. அதனால நோட்ஸ் மஸ்ட். புரியுதா? நோட்ஸ் வந்து கண்டிப்பா மஸ்ட். இந்த மாதிரி எழுதி வச்சுக்கலாம். அதே மாதிரி நீங்க கலை சொற்கள்லாம் படிக்கிறீங்க அப்படின்னா ஒருவேளை உங்ககிட்ட நம்ம புக் இல்ல ஆன்லைன்ல படிக்கிறது சிரமமா இருக்கு, நான் 6th இருந்து 12th வரைக்கும் புக்ஸ் சமச்சீர் புக்ஸே ஸ்கூல் புக்ஸே வச்சிருக்கேன் அப்படின்னா நீங்க ஒவ்வொரு பேஜா திருப்பி தான் கலை சொற்கள் பார்த்திருப்பீங்க. அப்ப கலை சொற்களை தினமும் பாக்குறோம்னா ஒரு 5 படிக்கிறீங்க 10 படிக்கிறீங்கனாலும் அதே நோட்ஸ்ல மொத்தமா உட்காந்து 500 எல்லாம் ஒன்னா எழுத முடியாது. தினமும் ஒரு 5 10 எழுதிக்கிட்டா லாஸ்டா அதையே உங்களுக்கு திருப்பிக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும். இல்லனாலும் மேக்சிமம் நம்ம கிட்ட இருக்கிறத நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறதும் நல்லது. சரிங்களா? இது வந்து நோட்ஸ் எடுக்கிறதுங்கிறது கண்டிப்பா முக்கியம். அதை தாண்டி பயிற்சி வினாக்கள்ங்கிறதுக்காக நான் டெஸ்ட் சீரீஸ் தான் வாங்கணுமா? இல்லம்மா, நமக்கு அர்ச்சனா ரவி, நமக்கு யூனிட் 7ல புக்ஸ் லிட்ரேச்சர் வந்து ரிட்டன் பை ஈச் பர்சன் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிறது கிடையாது. ஆக்சுவலா சொல்லணும்னா நமக்கு சமச்சீர்ல அந்தந்த நபர்கள் பத்தி கொடுத்திருக்காங்க. சமச்சீர்ல என்னென்ன நூல்கள்லாம் அந்த நபர்கள் எழுதியிருக்காங்கிறத ஒரு சின்ன லிஸ்டா தான் கொடுத்திருப்பாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப பாரதிதாசன் அவர்கள் இருக்காங்கன்னா பாரதிதாசன் அவர்களோட எல்லா பாடல்களும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவரோட நூல்கள்ல சிறந்த நூல்கள் இதெல்லாம் விருது பெற்றிருக்கும், இதெல்லாம் ரொம்ப பேர் பெற்றிருக்கும் அப்படிங்கிற விருதுகள் நூல்கள் தான் வந்து நமக்கு சமச்சீர்ல கொடுத்திருப்பாங்க. நம்மளும் அதை தான் கம்பைல் பண்ணிருக்கோம். அதை மட்டும் பார்த்தா போதும். நம்ம சும்மா வந்து இப்ப கண்ணதாசன்லாம் எழுதியிருக்க பாடல்லாம் மொத்தமா தெரியணும்னா நம்ம தமிழ்லாம் படிக்கவே முடியாது. சரிங்களா? பொது தமிழ்லாம் படிக்கவே முடியாது. அப்படி தேவை கிடையாது.
அது வந்து நீங்க புக்கு வச்சிருந்தீங்கன்னா அதுலயே தெரியும். அது நோட்ஸ் எடுக்கும் போது அது இன்னும் சிம்பிளா இருக்குமா. நமக்கு பாக்குறதுக்கு தான் அவ்வளவு பெருசா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா அவங்க எழுதுற நூல்கள்லாம் நமக்கு சமச்சீருக்குள்ள என்ன இருக்கோ அத பாத்துக்கிட்டா போதும். சரியா? அந்த சமச்சீர்லயுமே அவங்க ஒரு லிஸ்ட் ஆஃப் நூல்லாம் கொடுத்திருப்பாங்க. இதெல்லாம் முக்கியமான நூல்கள் வந்து இவர் எழுதுனது பேர் பெற்றதுன்னு. அதுல ஏதோ ஒரு நூல்ல இருந்து ஒரே ஒரு பகுதி, ஒரே ஒரு பாட்டு அது மட்டும் தான் சமச்சீர்ல இருக்கும். அந்த ஒரு பாட்ட நம்ம படிச்சா போதும். சரியா? புரிஞ்சுங்களா? ஓகே சூப்பர் மேம். சரி. பயிற்சி வினாக்கள் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா? பயிற்சி வினாக்களுக்கு டெஸ்ட் போட்டு நான் ஜாயின் பண்ணி காசு கட்டி அப்படிதான் டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணிக்கணுமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாதுமா. இதுக்கு சிம்பிளா ஒரு டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணலாம். என்ன அப்படின்னா சமச்சீர்ல கொடுத்திருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின் இருக்கு பாத்தீங்களா? அந்த புக் பேக் கொஸ்டினுக்கு அப்புறம் அவங்களே பயிற்சி வினாக்கள்னு நிறைய சமச்சீர்ல எல்லாம் கொடுத்திருப்பாங்க. அந்த வினாக்களை பிராக்டிஸ் பண்ணிக்கிறதுமே பெட்டர். அதனாலதான் நம்மளோட ஆன்லைன் கோர்ஸா இருக்கட்டும் இல்ல நம்ம அகாடமியோட புக்கா இருக்கட்டும் சமச்சீர் புக் பேக் கொஸ்டினுக்கு வித் ஆன்சரோடய கொடுத்துருப்போம். நீங்க செக் பண்ணியும் பாத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. அத நீங்க இப்போ ஒரு யூனிட் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த யூனிட்டுக்கான புக் பேக் கொஸ்டினுக்கும் ஆன்சர் நீங்களே ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கான ஆன்சரும் நம்ம புக்லயே இருக்கு இல்ல நம்ம கோர்ஸ்லயே இருக்கு. அது நம்ம கோர்ஸ் ஃப்ரீ தான். சோ அந்த கோர்ஸ்லயே வந்து நீங்க ஆன்சரும் செக் பண்ணிக்கலாம். சோ அத வந்து மேக்ஸிமம் பயிற்சி வினாக்களா வச்சுக்கலாம். அதை தாண்டி டெஸ்ட் சீரிஸ் அப்படிங்கறது அடுத்து போய்க்கலாம். ஓகேவா? சோ ரெகுலரா படிக்கும்போது இந்த பிராக்டிஸ் கொஸ்டின்ஸும் வந்து நமக்கு கண்டிப்பா வேணும். சோ இப்போ பிளானருக்கு வந்துடலாமா? எஸ், இது வரைக்கும் எல்லாம் புரிஞ்சா? இப்ப பிளானருக்கு வந்துடலாமா? ஒரு ஸ்டடி பிளானுக்கே வந்து 2 மணி நேரம் கிளாஸ் எடுக்கலாம் நானும் விரும்பல. கேட்கவும் உங்களால முடியாது. பிளானர் தான் நம்ம பிளான் பண்ணிட்டு போய் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாமா? பிளான் என்னன்னு சொல்லிடலாமா? எஸ். பிளான் வந்து நான் ஒன்னொன்னா உங்களுக்கு அப்படியே ரீட்லாம் பண்ண போறது இல்லப்பா. ஓவரால் என்ன அப்படிங்கிற அந்த பிளான சொல்றேன். நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த வரிசையில படிக்க ஆரம்பிச்சிருங்க. அவ்வளவுதான். சரியா? சூப்பர். வெரி குட் மா. சோ பிளான் 1 வீக் 1க்கு வந்து நம்ம என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தாங்க இலக்கணம்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்றோம். எஸ், இலக்கணம்ல இருந்து ஸ்டார்ட் பண்றது பெட்டர் நமக்கு. இலக்கியம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஏன்னா சில பாடல் வரிகள்லாம் படிக்கும்போது நமக்கே வந்து புரியாது. எப்படி இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு வெக்ஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து படிக்க மாட்டோம். அதனால பேசிக்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணிட்டு பின்னாடி போக போக நிறைய ஆட் பண்ணிக்கலாம் டாபிக்ஸ். சோ அந்த மாதிரி தான் இந்த பிளானர் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். வீக் 1ல வந்து எழுத்து வகைகள், இன எழுத்துக்கள், சுற்றெழுத்துக்கள், வினா எழுத்துக்கள், சந்திப்பிழை, எழுத்துப்பிழை இதெல்லாம் தான். இது எல்லாமே வந்து இலக்கண பகுதி. இலக்கண பகுதியை தான் பாக்குறோம். இந்த பிளானர்ல உங்களுக்கு சமச்சீர் புக்கோட பேஜ் நம்பரும் இருக்குமா? இது பிடிஎஃப்-ஆவே இருக்கு. பிடிஎஃப்-ஆவே லாஸ்டா ஷேர் பண்றேன் லிங்க். அந்த லிங்க்ல நீங்க பாத்துக்கோங்க. சோ இப்போ இந்த சமச்சீர் பேஜ் இருக்கு இல்லீங்களா? இந்த பேஜ் சமச்சீர் புக்ஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றவங்க அந்தந்த பேஜ் எடுத்து படிங்க. இல்லனா நம்ம அகாடமி புக் வச்சிருக்கேன்னு சொல்றவங்க அகாடமி புக்ல வந்து பேஜ் நம்பரும் கொடுத்திருக்கேன். 2 பேருமே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். இத வச்சு செல்ஃப் ஸ்டடி பண்றவங்களும் தாராளமா பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த டாபிக்கு எங்க படிக்கணும், நம்ம புக்ல எங்க படிக்கணும், பிளஸ் நம்ம கோர்ஸ்ல படிக்கிறதா இருந்தா இந்த பேஜ் நம்பரோ இதெல்லாம் தேவையில்ல. அந்த டாபிக்கை நீங்க கிளிக் பண்றீங்கன்னா அது ஃப்ரீயாவே நீங்க படிச்சுக்கலாம். சரிங்களா? இது சமச்சீர் புக்ஸும் நம்ம மெட்டீரியல்லையும் படிக்கிறவங்களுக்கு. நீங்க இதுக்கு படிக்கும் போது நோட்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா நோட்ஸ் காலம்ல டிக் பண்ணுங்க. ஸ்டடி படிச்சு முடிச்சிட்டீங்க அப்படின்னா ஸ்டடி காலம்ல டிக் பண்ணுங்க. அந்த கொஸ்டின்ஸுக்கு அதுக்கான புக் பேக் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிட்டீங்க இல்ல ஏதோ ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்கு டிக் பண்ணிக்கோங்க. எது பெண்டிங்கோ அதை வந்து நீங்க இதுலயே நோட் பண்ணிக்கோங்க. பெண்டிங் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி இதை பிரிண்ட் கூட எடுத்து வச்சுக்கலாம். இது வீக் 1க்கு இலக்கணம்ல ஸ்டார்ட் பண்றோம். வீக் 2ஓடது இலக்கணம்ல சொல்லுக்கு வந்து போறோம். சரிங்களா? சொல்லுக்கும் அதே மாதிரியே சமச்சீரும் கொடுத்துருக்கேன். டிஎன்பிஎஸ்சி அகாடமி மெட்டீரியல் நம்மளோட மெட்டீரியல் சில இதுக்கு வந்து நம்மளோட கிளாஸ் நோட்ஸும் சேர்த்து பார்க்க சொல்லியிருப்போமா. அந்த கிளாஸ் நோட்ஸ் அது நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கிளாஸ் நோட்ஸ் கிளாஸுக்கு கீழே வந்துரும். அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? அந்த இது சேர்த்து படிங்க. அடுத்து வீக் 3க்கு வந்து சொல்லகராதி போறோம். சொல்லகராதியில இந்த பார்ட் சொல்லகராதியில மெயினா அந்த வீக் 3ல வந்து இருக்கக்கூடிய இந்த வேர்ச்சொல் இந்த வேர்ச்சொல் பகுதி இருக்கு இல்லையா? இது இலக்கணத்தோட தொடர்புடையதுதான். ஏன்னா வினையச்சம்னா என்னன்னு தெரியணும், வினை சொல்னா என்னன்னு தெரியணும், வினை முற்றுனா என்னன்னு தெரியணும், வினையாளனின் பெயர்னா என்னன்னு தெரியணும். அப்படின்னா இந்த சொல் எல்லாத்துக்கும் வந்து சொல்லிலக்கணம் வந்து தெரியணும். அதனால சொல்லகராதியில இந்த பார்ட்டை வந்து உங்களுக்கு இப்படி கொடுத்துருக்கேன். இந்த ஓரெழுத்து ஓர்மொழி வந்து நீங்க ஒரே நாள்லயே கூட முடிச்சிடலாமா? மொத்தமா 42 ஓரெழுத்து ஓர்மொழி தான் இருக்கு. அதுக்கான பொருள் அதை நீங்க ஒரே நாள்லயே கூட இது பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த சொற்கள் அதுக்கு இணையான சொற்கள் இதெல்லாம் வந்து டெய்லியும் பிராக்டிஸ்லயே வச்சுக்கணும். இதுல கொடுத்திருக்க பேஜ் நம்பர் இந்த பேஜ் நம்பர்ல இருக்கிறத மட்டும் இதுல வந்து பாருங்க.
அடுத்து வீக் 4க்கானது வந்து பார்த்தோம்னா அதே சொல்லகராதியில தான். இதெல்லாம் வந்து நீங்க மேக்சிமம் பிராக்டிஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். இந்த சமச்சீர்ல கொடுத்துருக்கோம் இல்லையா, இல்ல நம்ம புக்ல கொடுத்துருக்கதுமே கண்டென்ட் ரீட் பண்ற மாதிரி இருக்காது. நீங்க மேக்சிமம் பிராக்டிஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அகர வரிசைப்படி இருக்கிறதுக்கெல்லாம் பிராக்டிஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அதை வந்து நீங்க பயிற்சியாவே பண்ணிக்கிற மாதிரி இந்த வீக் 4ஓடது வந்து நீங்க அப்படி சொல்லகராதியில இது பண்ணிக்கலாம். வீக் 5ல நீங்க இதை வந்து உங்களுக்கு ஏத்தாப்புல அட்ஜஸ்டும் பண்ணிக்கோங்க. இந்த வீக்குள்ளேயே இதை கம்ப்ளீட்டா முடிக்கணும் இல்ல, அதனாலதான் ஒரு 9 வீக்ஸ்ல போட்டிருக்கேன். அங்கிட்ட இன்னும் நமக்கு பாக்கி வீக்ஸ் இருக்கு. அதாவது குரூப் 4 பொறுத்த வரைக்கும் 145 டேஸ் இருக்கு இல்லையா, இன்னும் வந்து குரூப் 2A வந்து ஒரு 90 டேஸ் இருக்கு. சோ அதுக்குள்ளதான் இது வந்து போட்டிருக்கோம். நீங்க உங்களோட டைம் பீரியடுக்கு கொஞ்சம் முடியல அப்படின்னா பின்னாடியும் சேர்த்து படிச்சுக்கலாம். இது அப்படியே ஸ்டிக் பண்ணணும்னு தேவையில்ல, உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு ஏத்தாப்புலயும் பண்ணிக்கோங்க. சரிங்களா? யாராலையும் அப்படியே ஒரு ஸ்டடி பிளான் ஒரு 90 நாளைக்கு 60 நாளைக்கு எல்லாம் ஃபாலோ எல்லாம் பண்ண முடியாதுமா. ஆனா அது கண்டினியூஸா படிக்கிறதுக்கு ஒரு கைடன்ஸா இருக்கும். உங்களுக்கு ஏத்தாப்புல டைமை கொஞ்சம் தினம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. சரியா? அடுத்து எழுதும் திறன். எழுதும் திறன்ல வந்து இந்த வகைகள் எல்லாமே நம்ம முன்னாடியே சொன்னேன் இல்லையா, செய்வினை, செய்பாட்டு வினை, இதெல்லாம் வந்து இலக்கணம் சார்ந்ததா தான் இருக்கும். இது நீங்க கான்செப்டும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான பிராக்டிஸும் பண்ற மாதிரி இருக்கும். வீக் 6க்கு வந்து அதே மரபு தமிழ்லாம் வந்து நம்ம இப்ப பேசுறோம் இல்லையா, இந்த புழக்கத்துல இல்லாம இந்த புலி கத்தும்ன்றது, நாய் கத்துங்கிறது, நாய்க்குட்டின்னு சொல்றது, இல்ல புலி குட்டின்னு சொல்றது, அந்த மாதிரி இல்லாம தமிழ்ல முறையா என்னெல்லாம் சொல்லணும் அப்படிங்கறத இந்த மரபு தமிழ்ல இருக்கும். அதுக்கு நிறைய வார்த்தைகள்லாம் லிஸ்ட் எல்லாம் இருக்கு. அந்த லிஸ்ட வந்து நம்ம புக்ல தனியாவும் கொடுத்துருக்கோம். இந்த லெசன்ஸ்லயும் இருக்கு. சமச்சீர்ல படிக்கிறவங்க, ஸ்கூல் புக்ஸ்ல படிக்கிறவங்க அதுல படிச்சுக்கலாம். அடுத்து வாசித்தல்ங்கிறது அந்த காம்ப்ரிஹென்ஷன் பார்த்து சொன்னேன் இல்லையா, அதுல நம்ம காம்ப்ரிஹென்ஷனும் வந்து நம்ம புக்ல வந்து கொடுத்துருக்கோமா தனியா, அதோட கொஸ்டின்ஸும் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி சமச்சீர்ல இந்த பகுதிகள்ல எல்லாம் இருக்கிற அந்த காம்ப்ரிஹென்ஷன், அந்த செய்தித்தாள் தொடர்புடையது, இதெல்லாம் வந்து இதுல பாத்துக்கணும். ஓகேவா? இது வந்து வீக் 6க்கு. 7 பொறுத்த வரைக்கும் வீக் 7ல இதெல்லாம் முடிச்சுதான் வீக் 7ல தான் நம்ம என்ன பண்றோம்னா இலக்கிய பகுதிக்கே வர்றோம். அப்போ இலக்கிய பகுதிக்கு வர்றது எதுக்கு அப்படின்னா, உங்களால அப்பதான் அந்த பாடல் வரிகள் எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்க முடியும். அடுத்த ரிவிஷனுக்கும் ஃபர்ஸ்டே ஸ்டார்டிங்லயே ரொம்ப போட்டு இது பண்ண வேணாம். இலக்கிய பகுதியை வந்து அப்ப பார்த்தா போதும். அதுவும் 15 இதுதான் இருக்கு. இந்த திருக்குறளுக்கு தனியா இலக்கிய பகுதியில கொஞ்சம் அதிகமா டைம் வந்து கொடுங்க. ஏன் வந்து திருக்குறள் பகுதிக்கு கொடுக்கணும் அப்படின்னா வந்து இதுல 2 பெனிஃபிட் இருக்கு. கல்ச்சர்லயும் திருக்குறள் இருக்கு இல்லையா, கல்ச்சர்லயும் திருக்குறள் இருக்கு. சோ அந்த கல்ச்சர்லயும் இருக்கிற திருக்குறளுக்கு இதுல இருக்கிற திருக்குறளும் சேர்த்து நீங்க படிக்கும் போது கண்டிப்பா வந்து 2 பிளஸ் இருக்கு இதுல. அதனால கல்ச்சர்ல, அதாவது திருக்குறளுக்கு வந்து கொஞ்சம் அதிகமான டைம் நம்ம இந்த வீக் 7ல வந்து அதிகமா எடுத்துக்கலாம். அடுத்து வீக் 8ல தான் வந்து அந்த அறநூல்கள் சொன்னோம் இல்லையா, அந்த 11 இதுதான்மா, ரொம்ப சின்னதுதான் அந்த 11மே. அதை ஈஸியா வந்து நம்ம படிச்சுக்கலாம். சோ அதுக்கான டைம் வந்து வீக் 8ல கொடுத்துக்கோங்க. 9ல வந்து ஃபுல்லா வந்து அந்த தமிழ் தொண்டு அப்படிங்கிறது, இது ஏன் நான் மொத்தமா கொடுத்துருக்கேன்னா, அந்த வாரத்துக்குள்ளேயே மொத்தமா முடிக்கணும்னு இல்ல, இத மொத்தமா வச்சு நீங்க ஃபர்ஸ்ட் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அடுத்த வாரம் உட்காந்து படிங்க. சரியா? இது வந்து நோட்ஸ் எடுத்துக்கிறதுக்காக தான். நோட்ஸ் வந்து நம்ம மொத்தமா வச்சு எடுத்தோம்னா தான் உங்களால அந்தந்த நபர்கள் அந்தந்த பேர் வந்து போட்டு எழுத முடியும். சோ ஒரு நாளைக்கு வந்து ஒரு 3 பேர் போடுறோம், அடுத்து 4 பேர் போடுறோம், 4 பேர் போடுறோம், 5 பேர் போடுறோம்னா அந்த வாரத்திலேயே முடிஞ்சிடும். சோ அப்ப நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு அடுத்து அந்த நோட்ஸ்ல இருந்தே படிங்க. படிக்கும் போது அது இன்னும் ஈஸியா இருக்கும். ஓகேவா? இதுதான் 9 வீக்ஸ்க்கு பண்றோம். இந்த 9 வீக்ஸ் பண்றது இல்லாம ஒரே ஒரு பார்ட் மட்டும் தினமும் கண்டிப்பா டச்லயே வச்சிருக்கணும். அப்படின்னா இந்த கலைச்சொற்கள், மொழிபெயர்ப்பு, பிரித்தெழுதல், சேர்த்தெழுதல், சொல்லும் பொருளும், இது வந்து நீங்க தினமும் படிச்சேதான் ஆகணும். தினமும் படிக்கணும்னா தினமும் உட்கார்ந்து 100 கலைச்சொற்கள்லாம் படிக்க முடியாது. 10 10 15 15 அப்படி வந்து அந்த இலக்கணம் பகுதியெல்லாம் படிச்சுட்டே இருக்கும்போது கொஞ்சம் போர் அடிக்குதா, அப்போ வந்து இந்த கலைச்சொற்கள், சொல்லும் பொருளும், பிரித்தெழுதுகள்லாம் ரீட் பண்ணிக்கிட்டே வாங்க. ஓகேவா? சோ இதுதான் ஓவரால் பிளான். இது கிளியரா? இல்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். இதுக்கு நமக்கு தேவையான புக் வந்து ஸ்கூல் புக்ஸ், அது நம்ம கவர்மெண்ட் வெப்சைட்ல நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது ஃப்ரீயாவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி ஸ்கூல் புக்ஸ் இல்ல அப்படின்னா வந்து நம்மளோட ஜெனரல் தமிழ் கோர்ஸ் இருக்குமா, நம்ம புக்ல இருக்கிற கண்டென்ட் ஆன்லைன்ல கொடுத்துருப்போம். இது வந்து ஃப்ரீ கோர்ஸ் தான், அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நம்ம புக்கு வேணும், புக்கா வாங்கிக்கணும் அப்படின்னா புக்காவும் தனியா வாங்கிக்கலாம். சரியா?
இதுல இப்போ இந்த ஸ்டடி பிளான்ல ஏதாவது டவுட் இருக்கு, இல்ல தமிழ்ல நான் வேற ஏதாவது படிக்கிறதுக்கு எனக்கு இது சிரமமா இருக்கு, ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. சோ இதுக்கான லிங்க் நான் உங்களுக்கு கொடுத்துறேன். இந்த இந்த லிங்க்ல வந்து நீங்க ஸ்டடி பிளான் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆமா, கிளாஸ் நோட்ஸ் வந்து எல்லாமே இப்ப நமக்கு இந்த லைவ்ல வந்து பொது தமிழ் கிளாஸ் வருது இல்லையா, அந்த கிளாஸ்க்கு கீழேயே உங்களுக்கு கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே அப்டேட் ஆயிடுமா, அப்பப்பவே அப்டேட் ஆயிடும். இப்ப இன்னைக்குள்ள லைவ் நெக்ஸ்ட் டே அப்டேட் ஆகும், நெக்ஸ்ட் டேவே உங்களுக்கு அந்த கிளாஸ் நோட்ஸும் அப்டேட் ஆயிடும். நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட் தான் இல்லையா, நீங்க பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளாஸ் நோட்ஸுக்கு நீங்க தாராளமா படிச்சுட்டு அடுத்து வந்து நம்மளோட புக்ஸ் யூனிட் ஸ்டடி யூனிட்ஸ் வந்து படிக்கலாம். சோ இந்த லிங்க்ல நீங்க பிளான டவுன்லோட் பண்ணிக்கலாமா. கலைச்சொற்கள் வந்து 11th 12th இருக்குமா. 11th 12th கலைச்சொற்கள் வந்து கொடுத்திருக்காங்க. மேக்சிமம் வந்து அதுவும் படிச்சுக்கிறது நல்லது. ஏன்னா கலைச்சொற்கள் எங்கேருந்தோ வெளியில இருந்து கேட்கறாங்கங்கிறது மேக்சிமம் அந்த 11th 12th சிறப்பு தமிழ்ல இருக்கிறது. 11th 12th தமிழ் புக்லயே நிறைய கலைச்சொற்கள் ஆக்சுவலா சொல்லணும்னா 11th 12th கலைச்சொற்கள் சமச்சீர் புக்ஸ் ஸ்கூல் புக்ஸ் இருக்கு இல்லையா, அதுலதான் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடான கலைச்சொற்கள்லாம் அதுலதான் இருக்கு. அட்வான்ஸ்ட் டெக்னாலஜி அந்த கலைச்சொற்கள் எல்லாமே 11th 12th தான் இருக்கு. அதனால 11th 12th படிக்கிறது நல்லது கலைச்சொற்களை பொறுத்த வரைக்கும். கிளியரா மாரியப்பன். அது அட்வான்ஸ்ட் டெக்னாலஜி சயின்ஸ் ஓரியன்டா இருக்கிறது, இல்ல வந்து மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடா இருக்கிறது, இது எல்லாமே கலைச்சொற்கள் 11th 12th தான் இருக்கு. சூப்பர் சூப்பரான கொஸ்டின். நானும் உங்களுக்கு சொல்லல, எல்லாம் வந்து ஒரு நியூ புக்லயே படிங்க. சூப்பர் பிருந்தா, தேங்க்யூ. நியூ புக்ல வந்து படிங்க. எல்லாமே இப்ப லேட்டஸ்டா இருக்கிற சமச்சீர் புக்ல படிச்சா போதும். ஆமாமா, ஆன்லைன் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டெய்லி லைவ் வந்து இருக்கும். இதுதான் வந்து ஆன்லைன் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்லைன் கிளாஸோட டீடைல்ஸ். டெய்லி வந்து மண்டே டு சாட்டர்டே லைவ் இருக்கும். ரெக்கார்டடாவும் அந்த லைவ் நீங்க பாத்துக்கலாம். வேற ஏதாவது டீடைல்ஸ் நமக்கு எப்படி ஜாயின் பண்ணணும், இல்ல இண்டெக்ஸ் பேஜ் புக்ஸோடது, இல்ல கிளாஸ் டீடைல்ஸ் பத்தி வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, அவங்க எல்லாமே சொல்லுவாங்க, இல்ல கால் பண்ணலாம். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. இப்பவே உங்களுக்கு இதுவே வந்து இந்த பேட்சோட ஸ்டார்டிங் தான். நீங்க ஒரு எல்லா சப்ஜெக்டோட அப்ரோச் செஷன் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஃப்ரீயா அட்டன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் கிளாஸ்க்குள்ள டாபிக்ஸ்குள்ள போவாங்க இல்லையா, அது வந்து பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் டிஃபரன்ஸ். வேற தமிழ்ல வேற ஏதாவது டவுட்ஸ்? ஏற்கனவே படிச்சவங்களா இருக்கலாம், இல்ல வந்து ஏற்கனவே தமிழ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்து இந்த இதுல ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னாலும் சரி, இல்ல ஃப்ரெஷரா இருக்கிறவங்கனாலும் சரி, ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளு. மேம் கூற்று வரும்ல மேம், கூற்று அதோட பொருள் விளக்கம். சொல்லுங்க சார். அது வந்து லைக் இலக்கணம் பேஸ்ட்லனா அது ஜென்ரலா லாஸ்ட் டைமே குரூப் 4ல நிறைய வந்துச்சுல மேம். லைக் we didn't expect total number of questions. சோ அது எப்படி மேம், லைக் எது என்னது கேக்குறேன்னா இலக்கணம் அதுலதான் கூற்று அது வருமா, இல்ல ஓவராலா அவங்க எதுல இருந்து வேணாலும் கேட்பாங்களா சிலபஸ் ஃபுல்லா? அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. ஆக்சுவலா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா கூற்று காரணம் அப்படிங்கறது வந்து அதிகமா கேள்விகள் வந்து இப்ப பொது தமிழ வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க தான். அதுக்காக தான் வந்து நம்ம இலக்கணம் பகுதியை வந்து கான்செப்டா படிங்க அப்படின்னு வந்து சொல்றோம். முன்னாடி எல்லாம் வந்து அப்படி கிடையாதுமா. நம்ம இலக்கண குறிப்பு எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், 6th இருந்து 10th வரைக்கும் இருக்கிற புக் பேக்ல இருக்கிற இலக்கண குறிப்பை இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மதிமுகம் அப்படின்னா வந்து நமக்கு ஏற்கனவே படிச்சிருப்போம். கருமை கருமை அப்படின்னா ஓகே இது வந்து பண்பு பெயர் அப்படிங்கறத மனப்பாடம் பண்ணிட்டு அவங்க அப்படிதான் கேட்டாங்க. கருமை அப்படின்னு ஒரு சொல் கொடுத்துருவாங்க, இதுக்கு இலக்கண குறிப்பு தருகங்கும் போது நம்ம ஈஸியா எடுக்க முடிஞ்சு. ஏதோ ஒரு சுகல் மதிமுகம் அப்படின்னா அது சரி ஒரு ஊமை தொகையா இருக்கு அப்படிங்கறத எடுக்க முடிஞ்சு. ஆனா இப்ப கேள்வி வந்து
சரியா நீங்க சொல்ற மாதிரி நிறைய கூற்று காரணம் கொடுக்குறாங்க. அப்ப கூற்று கொடுக்கும் போது என்ன பண்ணிடுறாங்கன்னா, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு இது சொல்றேன், கொஸ்டின் சொல்றேன். இப்போ ஓமை தொகை அப்படிங்கிறது இருக்குன்னா, முன்னாடி ஒரு வார்த்தையை கொடுத்து அது ஓமை தொகையா பண்பு தொகையா உரி சொல்லான்னு கேட்டாங்க. இப்ப கூற்றுல கொடுக்கும் போது என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஒரு ஒரு பொருளை இன்னொரு பொருளோடு ஒப்பிட்டு போல என்பது கொடுத்தால் அது வந்து ஓமை தொகைன்னு கூற்று கொடுத்துறாங்க. காரணம் அப்படிங்கிறது போலங்கிறது வெளிப்படையா வந்திருக்கிறதுனால அதை நம்ம வந்து ஓமை அணி அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு காரணம் கொடுத்துறாங்க. அப்போ நமக்கு அந்த போலன்னு வந்தா அது ஓமை தானா அப்படிங்கறது தெரியணும். அப்ப அந்த ஓமை தொகைக்கு போல வராம இருந்தா அது என்ன அணின்னு சொல்லணுங்கிறது தெரியணும். அதனால இலக்கணம் கான்செப்ட கிளியரா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த கூற்று காரணம் கேள்விகளை ஈஸியா வந்து நம்ம அணுகிடலாம், ஈஸியா ஆன்சரும் வந்து எடுக்க முடியும். எல்லாத்துக்குள்ள இருந்தும் வந்து கூற்று காரணம் கேட்டுருவாங்களா அப்படின்னு கேட்டா கேட்கல. அவங்க வந்து மேக்சிமம் இலக்கண பகுதியில நம்ம அழகு 1 சொன்னோம் இல்லையா, எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், அந்த செய்வினை செய்பாட்டு வினை, இந்த பகுதிக்குள்ள இருந்துதான் நமக்கு வந்து கூற்று காரணம் கேட்கறாங்க. இலக்கிய பகுதியில எல்லாம் வந்து மேக்சிமம் கூற்று காரணம் வந்து கேட்கறது கிடையாது. அதெல்லாம் வந்து பொது அறிவில வச்சு செஞ்சிடறாங்க. அங்க வந்து ஸ்டேட்மெண்ட் 1, 2, 3, 4ன்னு எக்கச்சக்கமான ஸ்டேட்மெண்டா போயிருது. இலக்கிய பகுதியில இருந்து நமக்கு இன்னும் அந்த மாதிரி கூற்று காரணம் வைக்கல, இலக்கண பகுதியில இருந்து தான் கேட்கறாங்க. இலக்கியம்ல மேக்சிமம் அங்க கேட்கறதுக்கு வழி இல்லம்மா கூற்று காரணம் கொடுத்து, அது ஜெனரல் ஸ்டடீஸ்லயே வந்து போதுமான அளவு வந்துருது. இலக்கண பகுதி மட்டும் கூற்று காரணம் வரும். ஓகேவா சரண்யா? ஓகே, அடுத்து சாட்ல ஆரோக்கியராஜ் வந்து வீக்லி டெஸ்ட் இருக்குமான்னு கேட்டிருக்கீங்க. வீக்லி டெஸ்ட் வந்து தமிழ பொறுத்த வரைக்கும் வீக்லி டெஸ்ட் அப்படிங்கிறது இல்லாம நம்மளோட டெஸ்ட் சீரிஸ் ஷெட்யூல் வந்து வேற மாதிரி இருக்குமா. வீக்லி டெஸ்டும் இருக்கு. அந்த ஷெட்யூல் இது வந்து செல்ஃப் ப்ரிப்பரேஷனா பண்றவங்களுக்காக வச்சிருக்கேன். அதுல ஃப்ரீ டெஸ்ட் சம்திங் இருக்கும். இல்ல கம்ப்ளீட்டா வந்து எனக்கு டிஎன்பிசில அட்டன் பண்ற மாதிரியே வேணும், ஓஎம்ஆர் ஷீட்லயே அட்டன் பண்ணணும், அந்த மாதிரி இருந்தா அது தனியா இருக்கு ஆரோக்கியராஜ். நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க, டீடைல் சொல்லுவாங்க. மேம் அப்புறம் இந்த செய்யுள் இருக்குல்ல மேம், சப்போஸ் இந்த நான்மணி கடிகை அதெல்லாம் பாத்தீங்கன்னா லைன்ஸ் எது வேணாலும் கேக்குறாங்க. லைக் நம்ம எல்லாமே மெமரைஸ் பண்ணுமா? அந்த செய்யுள் பாடல்லாம் இருக்கும்ல, இது யார் பாடினது, இது வந்து எதுல இருந்து வந்துச்சு, நான்மணி கடிகை அந்த மாதிரி they are giving options இல்ல. சோ எல்லா லைன்ஸ்மே we have to know இல்லையா? அப்படியா? இல்ல அப்படி கிடையாது சார். ஆக்சுவலா வந்து என்னன்னா, நமக்கு இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் இருக்கு. ஓவர் ப்ரொபகேண்டா அது ஒரு தப்பான அப்ரோச். நான் வந்து ஓப்பனாவே சொல்றேன். என்னன்னா, நமக்கு 6th இருந்து 10th வரைக்கும் தான் வந்து நமக்கு அந்த செய்யுள் பகுதி, இலக்கிய பகுதி இருக்கு இல்லையா, அதுல வந்து கேள்வி கேட்போம்னு சொல்றாங்க. அவங்க 6th இருந்து 10th வரைக்கும் உள்ளதான் கேக்குறாங்க. என்னன்னா, நான்மணி கடிகை இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, நான்மணி கடிகையில வந்து ஸ்கூல் புக்ல 6th இருந்து 10th வரைக்கும் நான்மணி கடிகையோட ஒரு பாடல் வந்து இருக்கு. ஒரு பாடல் இருக்கும். அந்த ஒரு பாடல் தாண்டி நான்மணி கடிகையில 2 கடவுள் வாழ்த்து பாடலும் வந்து 6th இருந்து 10th வச்சிருக்காங்க. அப்ப நான்மணி கடிகையை பொறுத்த வரைக்கும் 3 பாடல் இருக்கும். நான்மணி கடிகைங்கிறதே வந்து ஒரு 4 வரி தான், 4 வரி பாடல் தான். அப்ப கடவுள் வாழ்த்துல வந்து ஒரு 4 வரி இருக்கும். ஃபர்ஸ்ட் கடவுள் வாழ்த்து, இரண்டாவது கடவுள் வாழ்த்து வந்து ஒரு 4 வரி இருக்கும். மூன்றாவது பாடலுக்குள்ளே போயிடும். பாடலுக்குள்ள வந்து அது ஒரு 4 வரி இருக்கும். மொத்தமா இது எல்லாமே சேர்த்தோம்னா நமக்கு ஒரு 12 வரி நான்மணி கடிகையில பாக்குற மாதிரி இருக்கும். நாலடியார்ல 4 வரி தான். அந்த நாலடியாரை பொறுத்த வரைக்கும் 6th இருந்து 10th வரைக்கும் இருக்கிறது ஒரே ஒரு பாட்டு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இதுல இந்த நான்மணி கடிகையில கேள்வி கேட்கும் போது எங்க பிரச்சனை ஆயிருதுன்னா, நம்ம இந்த வரிகளை மெமரைஸ் பண்ணணுங்கிற எங்க அவசியம் இருக்காது. நீங்க இந்த வரிகளை படிக்கும் போது அந்த வரிகளுக்கான வார்த்தைகள், அந்த வார்த்தைகளுக்கு அர்த்தம் நமக்கு தெரியணும். தெரிஞ்சாலே ஈஸியா ஆன்சர் எடுத்துட முடியும். இப்போ நான்மணி கடிகையை பொறுத்த வரைக்கும் ஒரு பாடல் வரியை கொடுத்து சக்கரம் ஞாயிறு போல் ஒத்திருக்கும்னு அந்த பாடல் வரி இருக்கும் நான்மணி கடிகையில. இத கொடுத்துட்டு அவங்க கீழே என்ன கேட்டுறாங்கன்னா, இது நான்மணி கடிகையில உள்ள வரியான்னு கேட்கறது பதிலா அந்த பாடல் வரி எந்த கடவுள்ல வந்து உங்களுக்கு அங்க வந்து ரெஃபர் பண்றாங்க, எந்த கடவுளுக்குரிய அந்த வரியா இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அப்படி கேட்கும் போது இந்த பாடல் வரி நான்மணி கடிகையில இருந்துச்சுங்கிறத மெமரைஸ் பண்ணி தான் வச்சுக்கணும்னு இல்ல, நம்ம இதுக்கு பொருள் பாக்குறோம் இல்லையா. அப்ப நான்மணி கடிகை, நாலடியார், இது எல்லாத்துக்குமே கடவுள் வாழ்த்துன்னு ஒண்ணு இருக்கும். அப்ப அந்த கடவுள் வாழ்த்து இந்த இலக்கிய பகுதியில நம்ம சொல்ற மாதிரி அறநூல்கள் 11, அந்த 11க்கும் கடவுள் வாழ்த்து யார் யாருக்கு உரியதுன்னு நமக்கு தெரிஞ்சா போதும். இப்போ நான்மணி கடிகை எடுத்துக்கிட்டோம்னா கடவுள் வாழ்த்து வந்து மாயோன்னு சொல்லுவாங்க. அந்த கடவுளை பத்தினது. மாயோன்னா திருமால் சொல்லுவோம் இல்லையா, திருமாலை பத்தின பாடல் தான் அங்க இருக்கும். அப்ப அந்த வரி வந்து யாருக்கு சொந்தம்னா திருமாலுக்கு சொந்தம். கரெக்டா? சோ அந்த மாதிரி நம்ம அந்த 11 அறநூல்களுக்கும் கடவுள் வாழ்த்து
யார் யாருக்கு உரியது, அந்த பாட்டுடைய தலைவன் இருப்பாங்க. அந்த பாட்டுடைய தலைவன் யார பத்தி பாடுறாங்கிறத வச்சு அந்த வரிகளுக்கு மீனிங் கதையா தெரிஞ்சுக்கலாம். அந்த பாடல் வரிகளை மெமரைஸே பண்ண வேணாம் நீங்க. அந்த பாடல்களை இப்ப நாலடியார்னா ஒரு கதை, நான்மணி கடிகைனா ஒரு 4 பாடலோட கதை, நாலடியாரோட ஒரு பாடலோட கதை, இப்படி கதையா ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா அந்த வரி ஆட்டோமேட்டிக்கா ஞாபகம் வரும். ஏதோ ஒரு வரியோட மீனிங் தெரியாம போறனாலதான் அந்த மிஸ்டேக் நடக்குது. ஒவ்வொரு வரிக்குமான மீனிங்க தெரிஞ்சுக்கிட்டு அதை கதையா படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த வரியும் உங்களுக்கு அந்த இடத்துல ஞாபகம் வந்துரும். அவங்க கேட்கிற கேள்விக்கும் ஆன்சர் பண்ணிட முடியும். சோ இது கிளியரா? தேங்க்யூ மேம். பாக்குறோம் மேம் அப்படின்னா இன்னொரு கொஸ்டின் மேம். சாரி மேம். இல்ல இன்னொரு சொல்லுங்க, கொஸ்டின். பிரச்சனை இல்ல. இப்ப தமிழ போற்றி நிறைய பேர் பாடியிருப்பாங்க. என்ன சொல்றது, செந்தமிழ் தமிழ் இந்த மாதிரி பாரதிதாசன் ஆன்சர், வாவுசின் சாரி வாவுசின் திருவிக்கா, கல்யாண சுந்தனார், ஜியு போப், நிறைய வந்து லைக் தமிழ பெருமையா பாடுறவங்க நிறைய இருக்காங்க. சில ஆப்ஷன்ல பார்த்தா ரெண்டுமே வர மாதிரி இருக்கு, நிறைய மல்டிபிள். அத படிச்சுட்டு ஓவராலா இந்த 14 கீழ்கணக்கு நூல்கள், தமிழ் தொன்மை, அதெல்லாம் பெருமை எல்லாம் சொல்லியிருப்பாங்களே, அதெல்லாம் ஃபுல்லா படிச்சுட்டு மல்டிபிளிகேஷன் சாய்ஸ் வந்து ஃபைனலா பார்க்கும்போது ரெண்டு பேருமே அது சொல்ற மாதிரி இருக்கு. ஆன்சர் நம்ம சூஸ் பண்றப்போ, ஏன்னா நிறைய பேர் தமிழ வந்து லைக் பெருமையாதான் ஹையஸ்ட், என்னோட உயிர் அது, அது இல்லைன்னா தமிழ் இல்லைன்னா என் உயிர் இல்ல, அந்த மாதிரிதான் எல்லாருமே சொல்றாங்க. அப்ப ஆப்ஷன் சூஸ் பண்றப்போ ஃபைனலா கன்ஃபியூஸ் ஆகுது மேம். இதுல வந்து இந்த மாதிரி கேள்விகள் வைக்கும் போது எப்படி வைப்பாங்க அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் வந்து இது இப்போ ஒரு மாணவன் வந்து ஒரு தமிழ் மாணவன் இங்கு உறங்குகிறான் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து அவரோட கல்லறையில எழுத சொன்னாரு. இது வந்து ஸ்பெசிஃபையா உள்ள ஒரு விஷயம் இல்லையா? இது நம்ம டீடைல்டா படிக்கும் போது தாராளமா அந்த இதை செக்ரிகேட் பண்ண முடியும். அதுதான் நான் வந்து உங்களுக்கு நோட்ஸ் எடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். நோட்ஸ் எடுக்கும் போது உங்களுக்கே தெரியும், தமிழ அமுதுன்னு சொன்னது ஒருத்தர் இருப்பாரு, தமிழ வந்து பெருமைன்னு சொன்னவர் இருப்பாரு, செந்தமிழ்னு சொன்னவர் ஒருத்தர் இருப்பாரு, திராவிட மொழியில முதன்மையான மொழி தமிழ்னு சொன்னவது ஒருத்தர் இருப்பாரு. நம்ம அப்படியே மொத்தமா அந்த ஆப்ஷன்ல போய் டைரக்டா பிராக்டிஸ் பண்றது இல்லாம போய் பார்க்கும்போதுதான் நமக்கு அந்த குழப்பமே வருது. அதனாலதான் யூனிட் 7 பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா நோட்ஸ் எடுங்கன்னு. நீங்க நோட்ஸ் வந்து அந்த டேப்லெட் கலமா போட்டு எடுக்கும் போது கடைசியா ரிவிஷன் பண்ணும்போது ஓகே இவர் தான் வந்து தமிழை எப்படி சொல்லியிருக்காரு, இந்த இடத்துல தமிழ் மாணவன் இங்க உறங்குகிறான்ங்கிறது நம்ம தமிழ்நாட்டு ஆளே கிடையாது, ஒரு வெளிநாட்டு நபர் வந்து இப்படி சொல்லியிருக்காருங்கிறத அவங்க கேள்வியா வைக்கிறாங்க. அப்ப தமிழோட தொன்மை எப்படி இருக்குங்கிறத மாதிரியான கேள்விகள் தான் அங்க வைக்கிறாங்க. சோ யூனிட் 7 பொறுத்த வரைக்கும் நீங்க நோட்ஸ் அந்த மாதிரி டேபுலரா பிரிச்சு எழுதிக்கிட்டீங்க அப்படின்னா தாராளமா போதும். ரொம்ப வாஸ்டா நிறைய இதுல இருந்து எடுக்காதீங்க. நம்ம ஸ்கூல் புக்ஸுக்குள்ள என்ன கண்டென்ட் இருக்கோ அதை மட்டும் எடுங்க போதும். தேங்க்யூ மேம். ஓகே ஓகே தேங்க்யூ மேம். இங்க சாட்ல போட்டுருக்காங்க, தமிழ் சிலபஸ் தவிர ஸ்கூல் புக்ல இருக்கிற கொஸ்டின்ஸ் கேட்பாங்களா ஓல்டு கொஸ்டின் டைப்ல? ஸ்டோரி கொஸ்டின், பாக்ஸ் கொஸ்டின்ல, அதாவது தமிழ் ஸ்கூல் புக்ல இருக்கிறத வந்து என்னன்னா நம்ம சிலபஸோட கம்பேர் பண்ணிக்கணும் மாரியப்பன். ஆக்சுவலா ஸ்கூல், அதனாலதான் நான் உங்களை வந்து 6வது 7வது 8வது அப்படி போகாதீங்கன்னு சொல்றேன். 6வது 7வது 8வதுன்னு போகும்போதுதான் நம்ம என்ன படிச்சிருக்கோங்கிறதே நமக்கு புரியாது. சிலபஸ்ல இருக்கிறத ஸ்கூல் புக்ஸ்ல என்னென்ன இருக்கோ அதை நம்ம படிச்சா போதும். அதுவும் இப்ப நியூ புக்ஸ் வந்துட்டனால ரொம்ப ஓல்டுல இருந்து வர போறது இல்ல. அதுவுமே ரொம்ப ஓல்டுனாலும் என்ன பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் கிடையாதுமா ஓல்டுக்கும் நியூக்குமே. ஆக்சுவலா சொல்லணும்னா அதே கதைகள், அதே நாலடியார்ல இருந்த அதே பாடல் தான் இப்ப நியூலையும் வச்சிருக்காங்க. பிரிண்டிங் டைப் வேணா மாறி இருக்கு, சில பிக்சர்ஸ் அந்த மாதிரி சேர்த்திருக்காங்க, அதுதான் டிஃபரன்ஸ். இதை வந்து ஓல்டு நியூக்கு பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. சோ ஆனா நீங்க நியூ புக்ல இருக்கிறதே படிக்கலாம், ஏன்னா ஓல்டு வந்து ரொம்ப கிடைக்கல. சில கண்டென்ட் வந்து எக்ஸ்க்ளூசிவா ஓல்டுல இருக்கிறதுமே நம்ம புக்ல கவர் பண்ணிருக்கோம், நம்ம கோர்ஸ்லயும் கவர் பண்ணிருக்கோம். ஓகேவா மாரியப்பனுக்கு கிளியரா? சோ வேற யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? சரியா வந்து ரொம்ப நிறைய நல்ல டவுட்ஸ் எல்லாம் கேட்டீங்க, ரொம்ப தேங்க்யூ. இது எல்லாருக்குமே இருக்கிற டவுட் தான் இல்லையா? ப்ரிப்பேர் பண்ணும்போது அவங்க இப்ப கேட்கிற லெவல் ஆஃப் கொஸ்டினுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா வந்து கண்டிப்பா எல்லாருக்குமே தேவை. சூப்பர், கண்டினியூஸா ப்ரிப்பேர் பண்ணுங்க. உங்களுக்கு பேட்ச்ல இல்லாத ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும், ஒருவேளை நீங்க பின்னாடியும் செல்ஃப் ஸ்டடியே பண்றேன், கிளாஸஸே பார்க்கல, ஜாயின் பண்ணல அப்படின்னாலுமே நீங்க நம்ம அகாடமிக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அதுல வந்து கண்டிப்பா எல்லாருமே ரிப்ளை பண்ணுவாங்க. சோ நீங்க அதுலயும் டவுட்ஸ் வந்து கேட்டுக்கலாம். சரிங்களா? வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்காமா? எனி டவுட்ஸ்? இங்க ஏதோ ஒரு
ஆமா 9 வீக் ஷெட்யூல் வந்து ஆக்சுவலா நான் முன்னாடியே சொன்ன மாதிரிதான் கீதாஞ்சலி. நமக்கு வந்து நம்மளோட டெஸ்ட் சீரிஸ் கொஞ்சம் வேற ஷெட்யூல் இருக்கு. செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்றவங்களுக்கு சில ஃப்ரீ டெஸ்ட்டுமே இருக்கு. அதுவுமே நம்ம வாட்ஸ்அப் சேனல் போனீங்கன்னா அதுல டெஸ்ட் சீரிஸ் கோர்ஸ் இருக்கும். அதுலயும் அட்டென்ட் பண்ணிக்கலாம். பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தென் அண்ட் தேர் கொஞ்சம் ஆன்லைன் டெஸ்ட்டும் வேற மாதிரி வரும். ஓகேவா கீதாஞ்சலிக்கு? ஓகே ஓகேமா ஓகே ஓகே. வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கிறவங்க தாராளமா கேளுங்க. எல்லாத்தையும் வந்து எப்படி பிளான் பண்ணிருக்குமோ அதே மாதிரியே படிங்க. டவுட்ஸோட படிக்காதீங்க. ஸ்டடி பிளான் பிடிஎஃப் லிங்க்குங்களா? நம்ம வாட்ஸ்அப் சேனல்லயே அப்டேட் பண்ணிருவோம். இருங்க நான் உங்களுக்கு எங்கேயுமே நானே போட்டுறேன். நான் அப்படியே டைப் பண்ணி போடுறேன். இந்த லிங்க்ல போனீங்கன்னா நீங்க ஸ்டடி பிளானும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்ல வாட்ஸ்அப் சேனல்ல போனீங்கனாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாமா? இது வந்து நம்ம ஸ்டடி பிளான் லிங்க். இதுக்கு ஜஸ்ட் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சாட்ல போட்டிருக்கேமா. ஓகேவா? ஓகே ஓகே ஓகே. வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. இல்லைன்னா நம்ம கிளாஸ் வந்து எண்ட் பண்ணலாம். ஸோ எல்லாரும் நல்லா படிங்க. ப்ரிப்பரேஷனை வந்து கன்சிஸ்டண்டா வச்சுக்கோங்க. தினமும் படிங்க. தினமும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. தினமும் நோட்ஸ் எடுங்க. ஜென்ரல் தமிழுக்கு ஒரு ஸ்டடி பிளான் கொடுத்துருக்கோன்றனால ஜென்ரல் ஸ்டடீஸை வந்து ரொம்ப அவாய்ட் பண்ணிடாதீங்க. ரெண்டுத்தையும் சேர்த்து கோப்பப் பண்ணி கொண்டு போங்க. கண்டிப்பா வந்து எல்லாராலையும் கிளியர் பண்ண முடியும். தொடர் முயற்சி என்னைக்கா இருந்தாலும் வெற்றி தரும். சரிங்களா? ஸோ ஆல் தி பெஸ்ட். என் பண்ணலாமா? கிளாஸ் என் பண்ணட்டுங்களா? தேங்க்யூ மேம். தேங்க்ஸ் அ லாட். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ தேங்க்யூ. எல்லாரும் நல்லா படிங்கம்மா. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ நவீன். தேங்க்யூ நிவிதா. தேங்க்யூ பிருந்தா. அருகுராஜ் தேங்க்யூ. அருள் தேங்க்யூமா. சரி நான் என் பண்றேன்மா. தேங்க்யூ. அடுத்த கிளாஸஸும் இருக்கு. சரிங்களா? அடுத்து நீங்க ஹிஸ்டரி பாலிட்டி எல்லாமே வந்து அப்ரோச் செஷன் பார்க்கலாம். மோஸ்ட் ஆஃப் எல்லாரும் கிளாஸ்க்கு வாங்க. வாட்ஸ்அப் சேனல்ல வந்து எல்லாமே அப்டேட் பண்ணுவாங்க. வாட்ஸ்அப் சேனலும் ஃபாலோ பண்ணுங்க. சரியா? தேங்க்யூ.